கர்த்தரும் இன்னைக்கு பாஸ்டர் சபையில் மெசேஜ் கொடுத்து நம்ம சபைக்கு வருகைப்பட்டிருக்காங்க. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைய நாளில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துட்டு நாங்கள் அருமையான ஐயோருடைய நம்ம கொடுத்துடலாம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. முறிந்து விழுந்த மரம் சீக்கிரத்தில் துளிர் விடும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 11வது அதிகாரத்துல இந்த முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை போற்றலாம். அல்லேலூயா. யூத ஜனங்களை அநேகர்கள் கீழே தள்ள வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள். தேவனுடைய பிள்ளையை சாய்க்கணும், அவங்க என்ன பண்ணக்கூடாது, எழும்பவே கூடாது. அல்லேலூயா. அவங்க இந்த பூமியில என்ன பண்ணக்கூடாது, பெருகவே கூடாது என்று நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா தேவனும் நினைச்சாரு, இவங்களை வந்து அடிக்கணும், இவங்களை ஒதுக்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்காம அல்லேலூயா இவர்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்தாங்க பூமியில. ஆமென். இவர் அனுமதித்தாலும் தேவன் அவர்களை கைவிடாதபடி அனுமதித்தாலும் தேவன் அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சீரியர்களுக்கு ஆண்டவர் யூதா ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீங்க இந்த 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது தெரியும், கர்த்தர் நல்லவர். அப்புறம் ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை என்ன பண்ணுவேன், இதுல இருந்து மீட்டு எடுப்பேன். ஆமென். அப்படி மீட்டு எடுத்து இன்னும் இந்த ஜனங்களுக்கு முழுமையான ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஈசாயா அடிமரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து துளிர் வந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் முழுமையான ரட்சிப்பு உலக மக்களுக்கே கிடைச்சது. அல்லேலூயா. முழுமையான ஒரு ரட்சிப்பு. இதுவரையும் இவர்களை ஒடுக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளையை ஒடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு கூட கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இந்த உலகம் எழுதி கொண்டுதான் இருக்குது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையும் விடலை. ஒரு எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கிறவர், எல்லாரையும் மீட்டு எடுக்கிறவர். தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சேர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நித்திய ஜீவனை அடைவதற்காக நமக்காக சிலுவையில வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் வெட்டி சாய்க்க வேண்டும், கீழே தள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்க. கர்த்தர் ஒலிவு மரத்தை போல நம்ம வைத்திருக்கிறார். ஒலிவு மரம் அடியில் வேறு கிட்டத்தட்ட 6 மீட்டருக்கு அடியில் போயிட்டு படரும். அந்த மரத்தை போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் கீழே சாய்ந்தாலும் துளிர் விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். முறிந்து விழுகிற மரத்தை எழுப்புகிற தேவன் நம் தேவன். அப்படியே விட்டு போயிடுவது கிடையாது. நம்மளை தேவன் ஆசீர்வதித்து இந்த நித்திய ஜீவனை அடைவதற்காக உன்னை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இதை மீண்டும் நம்ம வெள்ளிக்கிழமை இதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். நேரம் இல்லை. கர்த்தர் குறித்த நேரத்தில் அருமையான ஐயாவுக்கு நம்ம கொடுத்துருவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐயாவை கரங்களை தட்டி வரவேற்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? பழகிடுச்சு. சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்லி அப்படிதானே? வெளியே யாராவது பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி சர்ச்சில் வந்தால் என்ன பண்ணுவோம்? உண்மையாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? உண்மை ஆமேன்னு சொல்ல. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் என்னை பற்றி சொல்றதெல்லாம் மாசம் 3வது வாரம் இங்கே வருவேன். பால் பிரசாத் அவர் ஒரு காரியமாக நல்லா சொல்லுவார். வரும்போதெல்லாம் இங்கே வரணும்னு சொல்ல பாஸ்டர் தான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். சரிங்களா? எனக்கு கர்த்தர் ஒரு மந்தையை கொடுத்துருக்கிறார். அந்த ஒரு சின்ன சர்ச் இருக்கு பெருங்குளத்தூர்ல எங்கள் சர்ச் இருக்கு. அதை விட்டுட்டு நான் வரேன் அப்படின்னா ஒரு நோக்கத்தோட தான் கர்த்தர் கொண்டு வருவார். அப்படிதானே? இப்போ பாஸ்டர் வந்து ஊழியத்தை கொண்டு போறாரு, ஃபாரின் கொண்டு போறாருன்னா எது கொண்டு போவாரு? ஒரு நோக்கம் இல்லாம ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு கொண்டு போக மாட்டார். அந்த நோக்கத்தோட இருக்கிறேன்னு எனக்கு தெரியும்.
இனி வருகிற நாட்களில் நீங்களும் புரிஞ்சுக்கணும், கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்தினால கொண்டு வராரு. நான் அடுத்த மாசம் வரதும் வராததும் உங்ககிட்ட தான் இருக்கும். இல்லையா? நான் பேசுறது ஏதாவது பிடிக்கணும்னு பாஸ்டர்கிட்ட சொல்லிடணும். பாஸ்டர் யார்கிட்ட தனியா பேசிக்குவோம், சரிங்களா? என்ன பாஸ்டர் பிடிக்காம பேச போறீங்க? சில நேரம் அப்படிதான் இருக்கும். வெளியேந்து பேச போறதுல வசனத்துல பேச போறோம். ஆமென். ஏன் சொந்த கதை சோக கதைலாம் அதெல்லாம் ஒரு மண்ணுக்கு யாரும் உதவாது. கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய ஸ்தானாதிபதியை நான் நினைக்கிறேன். நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்க நான் நம்புறேன். என்னோட பாஸ்டர் வயதில் மூத்தவர் இங்க கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஏதோ கற்றுக் கொடுக்கறது கொண்டு வந்திருக்கிறார். நான் இங்க யாரா வந்திருக்கிறேன்னா உதவியாளர் தான் வந்திருக்கிறார். யாரா வந்திருக்கிறேன்? உதவியாளர்னா என்னது? அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்திருக்கீங்க. சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கிறாங்களா? ஒருத்தர் இருக்கிறார். அவர் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆமென். அடுத்த மாசம் வரும்போது என்ன புதுசா பாக்குற மாதிரி பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? பக்கத்துல பாசுங்க. அவர் வேற யாரும் இல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரர். சொல்லுங்க, பக்கத்துல கூட திரும்பாம பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ற இடத்துல இங்கதான் பாத்துருக்கேன். பக்கத்துல பாருங்க, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்றீங்களா? ரொம்ப அமைதியான சபையா இருக்கு. கர்த்தரோட ஆசீர்வதிக்க. ஆனா நான் கற்றுக் கொடுக்க வர இடத்துல நான் மாத்திரம் பேச மாட்டேன், நீங்களும் பேசணும். அல்லேலூயா. இங்க சர்ச் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 18 வருஷம். சரி, ஒரு வருஷம் தான் ஆகுது நான் இங்க சர்ச்சுக்கு வந்துட்டு கரண்ட் இருக்குங்க. 2 வருஷம் ஆகுறது, 3 வருஷம், வெரி குட். 4 வருஷம், 5 வருஷம் இருக்கிறீங்க, 6 வருஷம், 7 வருஷம், 8 வருஷமா இருக்கிறவங்க இப்படி 18 வரைக்கும் கேட்டே போனா லேட் ஆகும்ல. 24 வருஷம் இருக்கீங்க. வேற ஒருவேளை ஒரு வருஷத்துக்கு கம்மியா இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? 6 மாசம், 5 மாசம் முடியும் இல்ல? சரி. அப்போ இத்தனை வருஷத்துல வசனம் நிறைய தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அப்படித்தானே? உண்மையா இல்லையா? எனக்கு ஆமா இல்ல சொல்லுங்க. ஆமா பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கீங்களா? நான் புதுசா இருக்கலாம், நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு புதுசு கிடையாது. அந்த ஆண்டவரை பத்தி தான் பேச போறோம், அவருடைய மகத்துவங்களை பத்தி பேச போறேன். அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி நிக்கணும்ன்றதை கத்துக்கொள்ள போகிறோம். அதனால புதுசா பார்க்காதீங்க, ஓகேவா? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காலையில எத்தனை மணிக்கு ஆராதனைங்க? 9 மணிக்கு. 9 மணிக்கு வந்தவங்க கரண்ட் வருதுங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். 9:30க்கு வந்தவங்க மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. மணி 10 மணிக்கு வந்தவங்க அப்படிலாம் இல்லை, எல்லாம் 9:30க்குள்ள வந்துட்டீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இன்னும் ஆசீர்வதிக்கணும்னு நானும் விரும்புகிறேன். ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா, சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், கடைபிடிக்க போகிறோம், வசனத்துல தான் கடைபிடிக்கிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி என்னுடைய வேலை அது ஒரு ஸ்தானாதிபதியாய் எல்லா காரியங்களும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உகந்தவர்களாய் மாற்ற நாம் உதவ வேண்டும். அதுதான் என்னுடைய வேலை. ஊழியக்காரனுடைய வேலை என்னன்னா, ஐ ஹேவ் டு ஹெல்ப் யூ, உங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய கிருபையினால 2005ஆம் ஆண்டுல நான் ஊழியத்துக்கு போனேன். முதல் சபை 2005ல செப்டம்பர் மாசம் நினைக்கிறேன். செப்டம்பர் மாசம் விருதுநகர்ல மல்லாங்க இருக்கிற ஒரு கிராமத்துல எந்த பொறுப்புல கொடுத்தாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்தி வந்த பாதைகள் வித்தியாசமானது. கற்றுக் கொடுத்தவைகள் உண்டு, என்னை திருத்தின காரியங்கள் உண்டு, ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன், என்னை சீர்படுத்தின காரியங்கள் உண்டு. ஆண்டவர் ஒரு 9 வருஷத்துக்கு எங்கேயுமே என்ன பண்ணார்? அனுமதி. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஊழியர்கள் என்னுடைய சபையில நாங்கள் மதுரையில் ஆராதிக்கும் போது 7 ஆராதனை நடக்கும். ஒரு இங்கிலீஷ் சர்வீஸ் வர அதெல்லாம் கர்த்தர் மாற்றி அதுக்கப்புறம் 2011ல் சென்னை கொண்டு வந்தார். நான் ஏதோ வெளியூருக்காரெல்லாம் கிடையாது, சென்னையில் தான் நான் இருந்தேன். கொண்டூரில் தான் எங்கள் தாத்தா பாட்டி ஊழியம் செஞ்சாங்க, எங்கள் அப்பா குரோம்பட்டில் ஊழியம் செஞ்சார். நான் இப்போ எல்லா இடங்களையும் ஊழியத்துக்கு கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பெருங்கலத்தூரில் இருக்குது, இதுக்கு முன்னாடி கூடுவாஞ்சேரியில் இருந்து அங்கேருந்து மாற்றி வாடகை இடத்துல நாங்கள் இருக்கிறோம். என் கதை இவ்வளோதான். எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறார், 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். சந்தோஷமா. இதுக்கப்புறம் என் ஹிஸ்ட்ரி எதாவது தெரியுமா உங்களுக்கு? தேவையில்லை. கஷ்டத்தை சரித்திரத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நான் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியங்கள், அதை பின்பற்றுறதுனால எனக்கு உண்டான நன்மைகளை நான் மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது.
அப்படிதான் இந்த சபையில இந்த முந்தைக்கு நான் வந்து உதவி செய்ய வந்திருக்கிறேன். அதுக்கு முதல் ஆரம்பமே என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்களை நாம் சீர்படுத்த வேண்டும். அதில் நான் முதல்ல ஆரம்பிச்சு பாருங்க, 9 மணிக்கு ஆராதனா எத்தனை மணிக்கு வரணும்? எங்க பாஸ்டரே இதை வந்து கேட்க மாட்டார், நீ யார் ஏன்னு நினைக்க கூடாது. உங்க பாஸ்டர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், அதை விட அதிகமா தேவன் உங்களை நேசிக்கிறார். அந்த தேவன் என் இருதயத்துல போட்டு அனுப்பின விஷயம் இதுதான். பஸ் பிடிச்சு வரவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி இல்ல 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து வரீங்களா? 1 கிலோமீட்டருக்குள்ள இருந்து 2 கிலோமீட்டர் இருக்கீங்க, 5 கிலோமீட்டர் யாராவது இருக்கிறீங்களா? எல்லாம் நடந்து கூட வந்துடலாம்ல. 9 மணிக்கு ஆராதனை, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாரம் 9 மணிக்கு ஆராதனை. எனக்கு தெரியாத புதுசா இருக்கு. தெரிஞ்சது தானே நம்ம தப்பு பண்றோம், தெரிஞ்சது தானே மிஸ் பண்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களோட இடைப்படணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் எங்கெங்க தவறு இருக்கிறோம்னு பாருங்க, அதை சரி செஞ்சீங்கன்னா போதும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அதுக்கு முன்னுதாரணம் நான் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தான். நான் பயங்கரமான ஊழியக்காரன்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கல. எனக்கு ஒரு குறையும் இல்லாம வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் வேற எதுவும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கர்த்தரை கனம் பண்ணினேன், கர்த்தர் என்னை கனம் பண்ணாரு. எனக்கு தேவைன்னா ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், வீட்டுல போய் நீங்க அதை தியானம் பண்ணுங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். இது என்னோட பிரசனம் இல்ல, உங்களுக்கு பாடம் வேற ஒண்ணு கத்துக்க போறோம். இதை கவனிங்க. 1 சாமுவேல் 2:30 வாசிங்கம்மா. ஆகையால் நல்லா கவனிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள், பொதுவா நிறைய இடத்துல என்ன கேட்டு போனா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன்றதோட நிப்பாட்டிடுவாங்க. அடுத்த அந்த வசனத்துல இருக்குது, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர். யார் சொல்றது? ஏதோ ஒரு தீர்க்கதரிசி சொல்லல, கர்த்தர் நேரடியாக சொல்றார். இதே தேவனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும். அன்றைக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகா வல்லமையாய் சர்வ வல்லமையாய் நடத்தின அதே தேவனுடைய வல்லமை இன்னைக்கும் மாறல. 2024 டெக்னாலஜி மாறி இருக்கலாம், ஆண்டவர் மாறல. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, அவரை கனம் பண்ண வேண்டும். நீங்கள் நானும் கிறிஸ்தவர்கள், பல வருஷ அனுபவம் உண்டவங்க. நீங்க ஒருவேளை என்னை விட ரட்சிப்புல நீங்க முந்தினவங்களா இருப்பீங்க, கர்த்தருடைய ஊழியத்துல இல்ல கர்த்தருடைய சபையில வெகு நாட்களா இருக்கிறவங்களா இருக்கட்டும். நான் வந்து ஒரு ரெக்வஸ்டா கேட்கிறேன், ஒரு என்ன சொல்லுவாங்க, ரெக்வஸ்ட்டுக்கு தாழ்மையோட வேண்டிக் கொள்ளுகிறவங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். அவரை கனம் பண்ணாமல் ஆராதிக்க வேண்டாம், ஆராதிக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கனம் பண்ணுவது எங்க அப்படின்னா, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறோம் பாருங்க, கர்த்தருக்குரியதுல எல்லாவற்றிலையும் முதன்மையை கொடுங்க. புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. பிள்ளைங்க இங்க இருந்து ஸ்கூலுக்கு போறாங்கல்ல, ஸ்கூல் 9 மணிக்குனா எத்தனை மணிக்கு உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்குள்ள இருப்பாங்க? எத்தனை படிக்கிறீங்க நீ? எத்தனை மணிக்கு ஸ்கூல்ல இருப்ப? அடுத்த நீ எத்தனை மணிக்கு ஸ்கூல்ல இருப்பீங்க? 9 மணிக்கா? டெய்லி 9 மணிக்கு போயிருவீங்க. 9:10 தான் ஸ்கூலா? பாருங்க, 9:10 ஸ்கூலுக்கு பிள்ளைங்க எத்தனை மணிக்கு இருக்கிறாங்க? நான் படிக்கும்போது, நான் தாம்பரத்தில் காலேஜ் ஸ்கூல்ல படித்தேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பெல் செகண்ட் பெல் ஒன்று இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சாங்கன்னா அந்த பக்கம் ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும் அந்த பெல். அப்போ சரிங்களா, ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கும் போது ஒருவேளை வீடு பக்கத்தில் இருந்தால் பசங்க அப்படியே பதறிக்கிட்டு ஓடி வருவாங்க. எதுக்கு? செகண்ட் பெல் அடிக்கிறதுக்குள்ள உள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் பெல்லுக்கே கேட்டை சாத்துற மாதிரியே நிற்பாரு பிடி மாஸ்டர். பிடி மாஸ்டருக்கு ஜாலியாக 2-3 பசங்க இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? ரெடியா நிற்பா, எவன்டா இன்னைக்கு அடி வாங்க. இப்பெல்லாம் அடிக்க மாட்டாங்க ஸ்கூல்ல, அப்படிதான் அடிக்கிறாங்களா? எங்க நாங்க ஸ்கூல் படிக்கும்போது, இல்ல எனக்கு மூத்தவங்க படிக்கும்போது கேட்டீங்கன்னா தெரியும், ஸ்கூல்ல பெல்ல நிமித்திடுவாங்க. ஸ்கூல்ல லேட்டா போனாலும் அடி, லீவு போட்டா அடி, சண்டை போட்டா அடி, எல்லாத்துக்கும் அடி. எங்க பிடி மாஸ்டர் நல்ல ஒரு பெரிய பரப்பு வச்சிருப்பாரு. வாங்கிட்டு வரது யாருன்னா நாங்க தான் வாங்கிட்டு வரோம். எங்களே வாங்கிட்டு வர சொல்லி எங்களே அடிப்பாரு. இவ்வளவு குடும்பம்லாம் நடந்துச்சு. அடிப்பாங்க, லேட் ஆச்சுன்னா அடிப்பாங்க. எதுக்கு? நாளைக்கு சீக்கிரம் வரணும்.
இதுக்குன்னே பல மெத்தடாலஜிலாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இது ஸ்கூல்ல, கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாம் கரண்டில் இருக்குங்க. அதாவது பிஸ்னஸ் இல்லாமல் கம்பெனி இருக்கும். ஓகே, எத்தனை மணிக்கு போனோம் வேலைக்கு? சரி, காலையில் எத்தனை மணிக்கு இருப்பீங்க ஆஃபீஸில்? 6 மணிக்கு. ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. ஸோ ஓவரால் நம்ம எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சதில் 9:30 மணிக்கு, 9:10க்கு ஸ்கூல்னா 9 மணிக்கு உள்ள இருப்போம். 6 மணிக்கு ஆஃபீஸ்னா எத்தனை மணிக்குள்ள இருப்போம்? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆளை தான் கேட்டிருக்கோம். எல்லாருக்குமே அது பொருந்தும். ட்ரெயின்ல எத்தனை பேர் போயிருக்கீங்க? இனி அடுத்த ஜெனரேஷன்ல ட்ரெயின்னாலே புதுசா இருக்கும். ட்ரெயின்லாம் இந்த மியூசியம்ல பாக்குற மாதிரி பார்ப்பாங்க போல. ஏன்னா இன்னைக்கு நிறைய டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. ட்ரெயின்ல 5:35க்கு ட்ரெயின்னா எத்தனை மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்போம்? 5:15 இருப்பீங்களா? பரவாயில்ல, எங்க அப்பா தான் என்ன குடும்பம் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க ஊருக்கு போகணும் அப்படின்னா 5:30க்கு ட்ரெயின் அப்படின்னா 4:50 5 மணிக்கெல்லாம் ஸ்டேஷன்ல இருக்கணும். நாங்க எங்களை தரத்திரமே எழுதிட்டு போவார். எனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி, 2 தம்பி, மொத்தம் நாங்க 4 பேர். 4 பேரையும் ரெடி பண்ணி கொண்டு போய் தரத்திரமே எழுதிட்டு போயிட்டு 5 மணிக்கெல்லாம் ஸ்டேஷன் போயிடுவார். 5:35க்கு தான் ட்ரெயின். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவான், ட்ரெயின் இன்னும் ட்ரெயின் சற்று நேரத்துக்கு தாமதமாக வருகிறது. எவ்வளவு நேரம்? சற்று நேரம். அந்த சற்று நேரம் 20 நிமிஷமா சொல்லிட்டு இருப்போம். 5:30 சொல்ற வண்டி 5:50க்கு வரும். சந்தோஷமா ஏறி போவோம் ட்ரெயின்ல. ஒரு நாளும் நாங்க ட்ரெயின்ல அடிக்கடி கூப்பிட்டு போவாங்க ஊருக்கு. இந்த கூத்து தான் நடக்கும். ஒரு நாள் ட்ரெயின்ல மிஸ் பண்ணதா சரித்திரமே கிடையாது. இந்த பழக்கங்கள், இந்த ஒழுங்குகள், இதை சரி செய்ய முடிஞ்ச நம்மளால ஆராதனைக்கு வரதுல என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க சத்தமா. முடியும், சரி செய்ய முடியும். என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா, வாரம் ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம்? உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம். 7வது நாள் தேவனுக்குரிய நாள். தேவன் எப்படிப்பட்டவர்? கம்பெனி ஓனரோ இல்ல கம்பெனில இருக்கிற மேனேஜரோ கொஞ்சம் கடுப்படிக்கிற ஆளு. ஆனா ஆண்டவர் யாரு கிடையாது. நீங்க பேசணும். ஆண்டவர் யாரு கிடையாது. ஆண்டவருக்கு ஒரு நம்ம சொல்லுவோங்க, தேவன் எப்படிப்பட்டவர்? கிருபையுள்ளவர். சொல்லுங்க பாப்பா, சத்தமா சொல்லுங்க. கிருபையுள்ளவர், அன்புள்ளவர். அதனால ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? 10 மணிக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வெளியிலே சொல்லுவோம். இப்படியே பழகிட்டோம் நம்ம. ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை. இப்போ இங்க யாரை பார்க்க வரோம்? நம்ம பாஸ்டர் பார்க்க வரீங்களா? இல்ல இன்னைக்கு இது மாதிரி யாராவது புதுசா வருவாங்க, கெஸ்ட் யாராவது வருவான்னு பார்க்க வரீங்களா? இல்ல. ஒருத்தர் பார்க்க வரோம்னா இல்ல. அதெல்லாம் ரெண்டாவது, அது ஐக்கியத்துல சார்ந்தது. ஆனா சபைக்கு இல்ல ஆலயத்துக்கு நம்ம வரதுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, தேவனை சந்திக்க. சத்தமா சொல்லுங்க, தேவனை சந்திக்க. தேவனை சந்திக்க வரோம். ஒரு மீட்டிங், அவரோட இருக்கிற ஒரு சந்திப்பு. நான் என் ஃப்ரெண்டை இத்தனை மணிக்கு ஒரு இடத்துல மீட் பண்றேன், கடப்ப பஸ் ஸ்டாண்ட்ல என் ஃப்ரெண்டை நான் மீட் பண்றேன்னு சொல்லிடுறேன். எட்டரைக்குன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்? நான் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி எட்டரைக்கு போயிடுவேன். ஒருவேளை அவரோ இல்ல நானும் பிந்தி வந்தா அவர் முதல்ல என்ன கேட்பாரு? என்ன எட்டரைக்கு வர சொல்லிட்டு என்ன பண்ற? இவ்வளவு லேட்டா வர? ஒரு நாள் இது ஓகே. டெய்லி இது நடந்தா இல்ல அடிக்கடி இது நடந்தா அவர் சந்தோஷப்படுவாரா வருத்தப்படுவாரா? இல்ல நான் சந்தோஷப்படுவேனா? இதே உன்னோட வேலையா போச்சுனா 10 நிமிஷம் கழிச்சு வருது, இல்ல அரை மணி நேரம் கழிச்சு வருது. ஆண்டவர் மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவருக்கும் நமக்கும் மீட்டிங் சரிங்களா? நாம அவரும் சந்திக்கிற இடம் இது ஞாயிற்றுக்கிழமையில. ஆனா அவர் மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது? நம்மகிட்ட நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஜாப் பண்ணி அடுத்த நிமிஷம் பதில் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, பாஸ்டர் தொலைஞ்சாரு, ஆண்டவர் தொலைஞ்சாரு. நான் இதுதான் முதல்ல சொன்னேன். உங்க முகரூபங்கள் எப்படி போனாலும் தெரியும். ஆவேன் நான் வர வேணாம்னா இந்த வாரம் பாஸ்டர் சொல்லிடுவார் சேஃபா. அடுத்த மாசம் உங்களுக்கு எனக்கு தொந்தரவே இருக்காது. ஆனா நான் வரும்போது வாரம் இது நடக்கும். சாரி, மாசம் இது நடக்கும். தப்பா நினைக்காதீங்க. அடுத்த மாசம்ல இதை கேட்க மாட்டேன். நான் ஒரு முறை ஆண்டவர் சொன்னதை சொல்லிட்டேன் அப்படின்னா
சீர்படுத்தி அதை நீங்க பின்பற்றிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனா அவருடைய ஆசீர்வாதம் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் உண்டு. நமக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, நான் கனம் பண்றேன், அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கனம் தான் ஆசீர்வாதம். அவர் செவி கொடுக்கிறது தான் ஆசீர்வாதம். அவர் பதிலளிப்பது தான் ஆசீர்வாதம். ஏன் சில நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில மாறாமே இருக்குது சில விஷயம், ஏன் சில நேரங்கள்ல மாற்றமே இல்லாம இருக்குன்னா காரணமே என்னன்னா, கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய விதத்துல நம்ம என்ன பண்றது இல்ல, கனம் பண்றது இல்ல. கர்த்தரை நீங்க கனம் பண்ணுவீங்க நான் நம்புறேன். அசட்டை பண்ணாதீங்க ஆண்டவர். அசட்டை பண்றதுன்னா என்ன தெரியுமா? அசட்டை பண்றதுன்னா என்னது? தெரிஞ்சும் தவறு. அப்படி சொல்லாமா? வேணும்ட்டே கிடையாது, தெரிஞ்சும் தவறு. 9 மணிக்கு ஆராதனை தெரிஞ்சு லேட்டா வந்தோம்னா நம்ம அசட்டை பண்ணணும் மனசுல கிடையாது. ஸ்கூல்ல நான் சொன்னல, லேட்டா போனா என்ன அடிப்பாங்க. எதுக்கு? அது நம்ம ஸ்கூல்ல ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறோம், அதை மீறினோம், அதனால அடிக்கிறோமா? அவங்க அதை என்னவா பாக்குறாங்க? எவ்வளவு சொல்லியும் அவங்க அதை மாற்றல. என்ன முதல் நாள் அடிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணோம், அடுத்த நாள் மாற்றிடுவேன்னு நம்புறாங்க. ஆனா கர்த்தர் அப்படிலாம் நம்மளை அடிக்கிறது இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லி, ஆண்டவர் நம்மளை அடிக்கிறவர் கிடையாது. ஒருவரையும் அவர் என்ன பண்றது இல்ல, தீமைக்கெல்லாம் அடிக்கிறதே கிடையாது. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்ததுக்கு அப்புறம், ஊழியக்காரனா வந்ததுக்கு அப்புறம்லாம் சில அடிகள்லாம் நான் வாங்கி இருக்கிறாங்க. அது வேற. ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் நேசிக்கிறார். எனக்கு இருக்கிற அடுத்த கொஞ்சம் நிமிஷத்துல, கொஞ்ச நேரங்கள்ல 2 காரியத்தை நான் பேசணும்னு வந்தேன். ஆவியானவர் உணர்த்தினார். எனக்கு சொல்லப்பட்ட நாள்ல இருந்து அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். என் மனைவி என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க, நேரத்தை தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க. இவ்வளவு நேரம் நான் நேரத்தை பத்தி பேசினேன்ல, அப்ப நான் என்ன பண்ணணும், உங்களை சொன்ன டைமுக்கு நான் முடிச்சேன்னாதான் எனக்கு முடியாது. எங்க சர்ச்சில் 1.5 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணுவேன், சரிங்களா? இவ்வளவு தூரம் உங்களுக்கு நான் சொன்ன பாருங்க நேரம். இது வாரம் வாரம் அங்கேயே நடக்கும். ஆனா யாராவது 1-2 பேர் தான் மிஸ் ஆவாங்க, மீதி ஒரு ஆளா மிஸ் பண்ண விடுறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க தேவன் அது நிமித்தமா ஆசீர்வதிச்சது சாட்சியா சொல்லி இருக்கிறாங்க. நான் கேட்டேன், வேற எதுவும் இல்லை, வேற எதுவும் பெருசா செஞ்சிருக்க மாட்டாங்க. இதை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் மாறிச்சு, வேலையில சூழ்நிலைகள் மாறிச்சு. இப்ப கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சண்டேஸ் எல்லாம் லீவே கொடுக்க மாட்டோம். முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. இப்போ சண்டே தான் ஏதாவது ஆடிட்டிங், சண்டே தான் ஏதாவது முக்கியமான என்ன பண்ணுவாங்க, யாராவது ரவுண்ட்ஸ் வருவாங்க. இப்படி பல காரணங்கள். ஏன்? பிசாசுக்கு நாம் தேவனை ஆராதிக்க கூடாது. கவனிக்கிறீங்களா? நம்ம வேற எதெல்லாம் இப்ப பண்றது இல்ல. தேவனை துதிக்க கூடாது, நீங்க ஆராதிக்க கூடாது, வீட்டுல ஜெபம் இருக்க கூடாது, வேத வாசிப்பு இதெல்லாம் செய்யணுமான்னு கேட்டா தெரியும் நம்மளுக்கு, கண்டிப்பா செய்யணும் தான். ஆனா வீட்டுல கணவன் ஒரு நேரத்துல வருவார், மனைவி ஒரு நேரத்துல வருவாங்க, பிள்ளைங்க டயர்டா வருவாங்க. வீட்டுல குடும்ப ஜெபம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. குடும்ப ஜெபம் உங்க வீட்டுல இருக்குன்னா ஸ்தோத்திரம், யாரையும் கை தூக்கி காட்ட சொல்ல போறதுல இருக்குன்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நீங்க மற்றவங்களுக்காக சொல்றீங்க. குடும்ப ஜெபம் குறைஞ்சிட்டு வர காலம் வந்து வேத வாசிப்பு. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவ்வளவு படிப்பு இருக்கு சார், பைபிள் வாசிக்கிறதுக்கு. அதனால முடியல, நேரம் இல்லைன்னு சொல்றதை விட அதுக்கு நேரம் எடுத்து செய்ய முடியல. ஒரு நாள் மிஸ் ஆனது தொடர்ந்து மிஸ் ஆகி அது போயிடுச்சு. சபையில சண்டே ஸ்கூல் நடக்கிறது குறைஞ்சு போயிட்டு வருது. இங்க அதெல்லாம் இருக்குன்னு நான் நம்புறேன். இல்ல அப்படின்னா அதை சரிப்படுத்துவீங்கன்னு நம்புறேன். சண்டே ஸ்கூல் குறைஞ்சிருச்சு, வேத ஆராய்ச்சி கூட்டங்கள் சபையில குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா யாருக்காக அப்படின்னா உங்களுக்காக தான். வாரத்துல 6 நாளும் வேலை, இடையில போட்டு இவங்களை எதுவும் கஷ்டப்படுத்தணும். அப்ப சண்டே ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தேவனுக்கென்று முக்கியத்துவம் கொடுத்து வர விரும்புகிறோம். அதை சரியாய் செய்வதற்கு இனிமேல் பிரயாசப்படுவோம். ஆமென். எத்தனை பேர் இனிமேல் நேரத்துக்கு வருவீங்க? 8 மணிக்கு ஆராதனை, எத்தனை மணிக்கு வரலாம்? நீ என்ன கேது, நாங்க இப்படிதான். அப்படியா? எத்தனை மணிக்கு வரலாம்? எத்தனை மணிக்கு அதாவது திறந்துருக்கீங்க? 8:30. சாரி, உங்களுக்கு 9 மணி. 8:30 திறந்து, இதுதான் கரெக்ட். 8:30 திறந்துருவாங்க. 8:30 வந்து வெளியே தெரியுதுங்களா? அன்பான பாஸ்டர் வச்சிருக்காங்க. 7 மணிக்கெல்லாம் சபையை சொல்லுவாங்க பாருங்க. 7 மணில இருந்து இங்க இருக்கிறாங்க. மீட்டிங் அப்படின்னா ஒரு 2 பேர் சந்திக்கிறதுன்னு சொன்னால, எதிரில் இருக்கிறவர் ஆண்டவர் தேவன் 9 மணிக்குன்னா அவர் எத்தனை மணிக்கு இருப்பாரு? உடனே கேட்கிறேன், 9 தமிழ்ல தான் கேட்கிறேன். பிரச்சனை 9 மணிக்குன்னா எத்தனை மணிக்கு ஆண்டவர் இங்க இருப்பார்? எத்தனை பேருக்கு தெரியும்? அது
தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரியாதவங்க கூப்பிடுங்க. 9 மணிக்கு ஆராதனை, எத்தனை மணிக்கு ஆண்டவர் இங்க இருப்பார்? 9 மணிக்கு தான் கரெக்டா இருக்கு. அவர் பெர்ஃபெக்ட்டா இருப்பார். அதுதான் விசுவாசம். இன்னொன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. நாம் ஆலயம், ஆலயம்னா என்ன? என் பிரசங்கம் வந்து குறிப்பு இன்னைக்கு என்னன்னு ஞாபகம் தெரியல எனக்கு. இந்த ஏன்னா இதெல்லாம் சரி பண்ணாம அதை சொல்வதற்கு ஆண்டவர் என்ன எங்கேயும் அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தை. என்னது நான் பேசுறது? யாருடைய வார்த்தை? தேவ வார்த்தை. தேவ வார்த்தையை நான் பேசணும்னா வீணில நான் வளர மாட்டேன். தேவையெல்லாம் என் பிரசங்க திறமையெல்லாம் காட்ட மாட்டேன். அது என் வேலை இல்லை. நான் எடுத்து யூடியூப்லயும் போடுறது கிடையாது, எதுலையும் போடுறது கிடையாது. அதுக்கான வேலையும் கிடையாது. அதுக்கான காலம் ரொம்ப கர்த்தர் செய்வார். எதை நான் திருத்திக் கொள்ள விரும்புகிறேன்னா, நாம் சீராக கர்த்தர் விரும்புகிறபடி நடப்போம்னா இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொன்றும் உங்க சர்சன் மேல தங்கும், உங்க சந்ததியின் மேல தங்கும், உங்க குடும்பத்தின் மேல தங்கும். இல்ல அப்படின்னா நான் பிரசங்கம் பண்ணலாம், ஐயா பிரசங்கம் பண்ணலாம், இன்னும் பல ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணலாம், ஒண்ணும் மாறாது. அதுதான் விஷயம். அதுதான் நான் சொல்ல வரேன். தேவனுடைய வார்த்தை பேசுகிற இடத்துல தேவன் இருந்து கிரியை செய்தால் ஒழிய அது நடக்காது. நம்ம யாருடைய ஆலயமா இருக்கிறோம்? பேசுங்க, வாய்ந்தது பேசுங்க. ஏன்னா யாருமே ஒரு வருஷம் இல்ல, எல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்காது. தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். எப்படி தேவனுடைய ஆலயமா மாறணும் தெரியாது. தெளிவா சொல்லுங்க. நாம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். சத்தமா சொல்லுங்க. நம்ம தேவாலயம் தான். எப்போன்றது வர நம்ம எப்ப தேவாலயமா மாறுறோம்ன்றது. ஏன்னா தேவாலயமா மாறுறதுன்னா என்னன்னா, அப்ப தேவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். முதல்ல தேவன் யாருக்கு தெரிஞ்சா நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்க மாட்டோம். உண்மையா? எத்தனை பேருக்கு நம்ம முதலமைச்சர் தெரியும்? கரங்களை உயர்த்துக்கு அம்மா தாய்மார்களே எல்லாம் எனக்கு வயசுல மூத்தவங்க இல்ல சின்னவங்க தான் இருப்பீங்க, இல்ல சம வயசுல இருப்பீங்க. ஏதோ ஒரு சந்துவை பாக்குற மாதிரி பாக்காதீங்க. நம்ம முதலமைச்சரே எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம மாநிலத்துக்கிட்டே முதலமைச்சர். அவர் இங்க வராருன்னா அவர் 9 மணிக்கு வராரு, சரிங்களா? எத்தனை மணிக்கு நம்மளா இருப்போம்? அதுதான் பர்ஃபெக்ஷன், சரிங்களா? 6 மணிக்கு அவர் இருப்பார் ஐயா. சரி, 6 மணிக்கு வந்தாச்சு. முதலமைச்சர் இங்க வராரு, சில காரியங்களை பேச போறாரு. எப்படிப்பட்ட ஒழுங்குகள், எப்படிப்பட்ட ஆயத்தங்கள் இருக்கும்? எல்லாமே ஆயத்தமா இருக்கும். அவர் பேசுறதுக்கு முன்னாடி அவர் பேச போற இடம், அவர் நடக்க போற இடம், உட்கார்ற இடம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? அந்த நீங்க பண்றீங்களோ இல்லையோ, ஒரு டீம் ஒன்று வரும் முன்னாடி. இல்ல முதலமைச்சர் நாளைக்கு இங்க வராருன்னா ஒரு வாரத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க? இந்த ஏரியா ஃபுல்லா சர்வேலன்ஸ் பண்ணி இந்த ஏரியா ஃபுல்லா அதெல்லாம் பார்த்து அதிகாரிகள் வருவாங்க. வந்து இந்த ரோடு இப்படி இருக்குல்ல, அவர் வராம இப்படி இருக்கு இந்த ரோடு, என்ன பண்ணுவாங்க? ஏன் அது எதுக்காக? அது அப்படி சட்டம் இருக்குதா? முதலமைச்சர் அதனால ரோடு போடணும், இலைக்கு போடணும், ஏசி போடணும், அப்படிதான் சட்டம் இருக்குதா? ஆனா என்ன அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது அவருடைய பதவிக்கு, அவருடைய பொறுப்புக்கு உரிய கணம். இந்த ஏரியாவில் ஒரு கவுன்சிலர் இருக்கிறார் அப்படின்னா, தலைவர் இருக்கிறாருன்னா என்ன பண்ணுவாரு? அவருடைய தலைமையில அவர் சரி பண்ணி தான் ஆகணும். முதலமைச்சர் வந்து அதை பார்த்து ஏதோ ஒன்று தவறா இருந்துச்சுன்னா அதை கண்டிக்க மாட்டாரு, சொல்ல மாட்டாரு, நான் பார்த்துட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இது அவங்களுக்கு தெரியும், என்ன பண்ணுவாங்க? அதனால கண் படுற இடத்துல எல்லாம் இது தெரியக்கூடாது. பேசுங்க, குறையே தெரியக்கூடாது. யாருக்கு? ஒரு அதிகாரத்துல இந்த பூமியில இருக்கிற மண்ணுக்குள்ள போக போற ஒரு மனுஷனுக்கு, அது எந்த ஆட்சியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், எந்த தேசத்துல இருக்கட்டும், எந்த மாநிலத்துல இருக்கட்டும், பரவாயில்ல. அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த வேலைகளை கனம் பண்ணுறோம். நம்ம எதனால எதுக்கு ஆனர் பண்றோம்? அதை என்ன பண்றோம்? ஏற்றுக்கொள்றோம் நம்ம இல்ல. ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு எப்படி கனம் பண்ணுகிறோம்? இப்ப வர விஷயத்துக்கு ஆலயத்தை குறித்து பேசணும்ல. நாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். எப்படி ஏன்லாம் கேட்டீங்கன்னா, வர ஒரு டைம் கிடைச்சா அடுத்த நாட்கள்ல பார்க்கலாம். வசனம் இருக்கிறது, நீங்க வீட்டுல போய் தேடி வாசிங்க. பைபிள் வாசிக்க தெரிஞ்சவங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். எனக்குள்ள யார் சொல்லி இருக்கிறா? சத்தமா சொல்லுங்க. ஆவியானவர் எப்ப வராரு, ஏன் வராரு, எல்லாத்தையும் நம்ம போக போக பார்ப்போம். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நினைப்பூட்டதுக்காக ஆவியானவர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கோம். ஆலயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவன் கடவுள் குடியிருக்கிற இடம். ஆலயம் என்னது? பேசுங்க. கடவுள் குடியிருக்கிற இடம் தான் ஆலயம், சரிங்களா? இந்த கட்டடம் கிடையாது. இந்த பில்டிங்க இன்னும் காலம் போகும்போது பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்,
இல்ல வேற எங்கேயாவது பெரிய இடத்த வாங்கலாம், மாடி மேல மாடி கட்டலாம். கட்டடத்தை என்ன பண்ணுவோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். விசுவாசிகள் கூட கூட 2-3 ஆராதனைகள் வைக்கலாம். இந்த கட்டடம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிதானே? இதுக்கு முன்னாடி துவக்கம் எப்படி இருந்திருக்குன்னு பாஸ்டருக்கு தெரியும். நான் பார்த்ததில்ல. சின்ன சின்னதா என்ன பண்ணிருப்பாங்க, அது மாறிக்கிட்டே இருக்கும். கட்டடம் மாறும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் குடியிருக்கிற ஆலயம் அது எப்படிப்பட்டதுன்றதை நான் சொல்லிட்டு இன்னைக்கு பிரசங்கத்தை துவங்கிட்டு அடுத்த மாசத்துல இருந்து வேலை வரைய பார்க்கணும். சரிங்களா? ரொம்ப நேரம் அதுக்கு நான் சென்ன டைமுக்கு நான் முடியும், அதனால சொல்றேன். தேவ ஆவியானவர் தங்குகிற ஆலயம் என்னுடைய சரீரம். இயேசு எங்க தங்குவார், இயேசு எங்க குடியிருப்பார், இயேசுவின் ஆலயம் எது அப்படின்னா 2 அல்லது 3 பேர் கூடும்பொழுது என்ன பண்றாரு? நீங்க உங்க வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைகளா கூடும்போது இயேசு அங்க நடுவுல இருக்கிறார். ஏற்கனவே நம்ம யாரு? ஆவியானுடைய ஆலயம் இயேசு கிறிஸ்து. அங்க ஜெபம் எப்பெல்லாம் இருக்குதோ இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. வேத வாசிப்பு எப்பெல்லாம் இருக்குது, நீங்க தனியா வாசிச்சாலும் இயேசு உங்களோட, ஏன்னா வார்த்தையானவர் அவர் உங்களோட இருக்கிறார். ஆமென். திரியேக தேவனை அக்கு வேற ஆணி வேற நம்ம பிரிக்க முடியாது, அதை விளக்கப்படுத்தி சொல்ல முடியாது. ஆனா நம்ம வசனத்துல இருக்கிற ஆதாரங்களோட சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து 2 சர்ச்சில் ஒரு 4 சகோதரர்கள் வந்து ஜெபம் பண்றீங்களா? இயேசு உங்க நடுவுல இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஆலயம் எது அப்படின்னா சபை முழுவதும் சர்ச்சில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எங்க கூடுகிறோமோ அது தேவனுடைய ஆலயமா இருக்கு. அது பிதாவாகிய தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அப்ப வீட்டுல பிதா இருக்க மாட்டாரான்னு கேட்டீங்க அப்படின்னா அவர்கள் 3 ஒன்றாக இருக்கிறவர். இது அவர் இருக்கிறார். ஆனா அவர் கனப்படுத்துகிறதுக்கு ஒரு ஸ்தலத்தை வச்சிருக்கிறார். அவரை உயர்த்துவதற்கு ஆராதிப்பதற்கு என்று ஒரு இடத்தை குறிப்பிட்டு வச்சிருக்கிறார். இந்த ஏரியா பேர் என்ன? கலைஞர் ராதனஞ்சேரி கலைஞர் நகர்ல இந்த ஸ்தலத்தை தேவன் தம்முடைய வாசஸ்தலமாக வைத்திருக்கிறார் வச்சுக்கோமே. இந்த வாசஸ்தலம் எப்போனா நீங்க நான் எல்லாம் ஒன்னா கூடும்போது தான் என்ன ஆகும்? தேவனை மகிமைப்படுத்துகிறதா, ஏற்றதா, உயர்ந்ததா இருக்கும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அவரை கனப்படுத்த வேண்டிய எண்ணத்தோடு நாம் கூடுவோம் என்றால் நிச்சயமாகவே அவர் இங்க வந்து என்ன பண்றாரு? இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பழைய ஏற்பாடை நல்லா வாசிக்கணும். புதிய ஏற்பாடுல இருந்து நம்ம அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். பழைய ஏற்பாடு நிழலாட்டமா இருக்கிறது. பைபிளை வாசிக்காம, பைபிளை தியானிக்காம நாம் பேசுறதும் புரியாது, ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னு தெரியாது. எல்லாமே புதுசா இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்க ஏற்கனவே கேட்ட சத்தியங்களா கூட இருக்கும், ஆனா புதுசா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. 2 விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்த மாசம் தான் கற்றுக்கொள்ள போகிறோம். அதோட துவக்கங்களை மாத்திரம் இப்ப சொல்ல போறேன். கொஞ்சம் நேரம் இருக்கிற வரைக்கும் சில அதை எடுக்கணும். சரிங்களா? அதனால நீங்க அதை தயவு கூர்ந்து ஏற்றுக்கொள்ளும்படி நோட்டு பேனா வச்சிருந்தீங்கன்னா எழுதிக்கோங்க. ஏன் எழுதணும் அப்படின்னா வீட்டுல போயிட்டு என்ன பண்ணணும்? தியானிக்கணும். ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு புக்ஸ் கொடுத்துருவாங்க, ஆனா நோட்ல எழுத சொல்லுவாங்க. எதுக்கு? புக்ஸ்ல இருக்கிறத கொஞ்சம் எடுத்து டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா சொல்லும்போது என்ன இருக்கும், அதெல்லாம் எழுதிப்பாங்க. அப்ப போய் புக்கோட ஒத்து பார்க்கும்போது என்ன இருக்கும், சரியா இருக்கும். அதை புரிஞ்சு கொள்ள ஏதுவா இருக்கும். கர்த்தர் உங்களுக்கும் அந்த கிருபையை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. 2 விஷயம், கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய நிலை என்ன என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். 2வது விஷயம், நித்தியத்துக்கு நேராய் நம்முடைய நிலை என்ன. 2 விஷயம். முதல் விஷயம், கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய நிலை. இப்படி எழுதிக்கோங்க, கிறிஸ்துவுக்குள் நாம் யார். முதல்ல அதை கற்றுக்கொள்ள போகிறோம் வருகிற நாட்கள்ல. 2வது, நித்தியத்துக்கு நேராய் நம்முடைய நிலை என்ன. இப்போ நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல, இந்த பூமியில குடியிருக்கிற நாட்கள்ல நாம் கிறிஸ்தவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ பிரயாசப்படுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, மற்றவங்க வாழ்ற மாதிரி நம்ம வாழ முடியாது. மற்றவங்க வாழ்கிற வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது, வாழ முடியாதுன்னு ஏன் தீர்மானம் எடுத்தோம், எதுக்காக அந்த வாழ்க்கையை நம்ம பயிற்றுவிக்கிறோம், இல்ல அந்த வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம், நம்ம என்ன பண்ணணும், தேவனை சந்திக்க என்ன பண்ணணும், ஆயத்தப்படுகிறோம். தேவனை சந்திக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போகிறார். அதற்கான அடையாளங்கள் இந்த கடைசி நாட்கள் நிறைய நடக்குது. அங்குமிங்கும் பரவலாக என்ன பண்றோம், கேள்விப்படதான் செய்கிறோம். அதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவதற்கு ஊழியரை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, உதவி செய்கிறவரா இருக்கிறார், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இப்போ இல்ல, சபை ஏற்படுத்தப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார். இந்த இடத்துலயும் செய்றார், எல்லா இடத்துல கூடுற எல்லா இடத்துலயும் இதை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். எதற்கு? நித்தியத்துக்கு போவதற்கு.
நித்தியம் அப்படின்னா முடிவில்லாத. நித்தியம் என்னதுங்க? இப்போ இங்க நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்குது, இருக்கா இல்லையா? எத்தனை வயசு வரைக்கும் வாழுவோம் நம்ம? ஒரு 100 வயசு வச்சுக்கோமா? 50 வயசு அதிகமா இருக்கா? சரி 100 வயசு வச்சுக்கோங்க. 100 வயசு கூட வாழ்ந்துட்டு போங்க. 70 வெள்ளத்தினால அது பைபிள் சொல்லுது. ஆனா அதை தாண்டி வாழ்றவங்க இருக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதுக்கு ஒரு ஆவிக்குரிய கணக்கு இருக்கு. இங்க போலாம் நம்ம ஒரு 100 வருஷம் நம்ம வாழ்றோம்னு வச்சுக்கோமே. ஆனா நிச்சயம் வாழ்க்கைக்கு என்ன இருக்கு? ஒரு முடிவு உண்டு. நமக்கு எத்தனை வாழ்க்கை இருக்கு? எத்தனை வாழ்க்கை இருக்கு நமக்கு? அம்மா சொல்லுங்க. என்னம்மா? 2 இல்ல 2 இல்ல. ஏன்னா நீங்க வேற ஏதாவது சம்பந்தப்படுத்தி நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல. நம்ம வாழ போறது என்னதுதான்? அம்மா சொல்லுங்க. யாராவது 2, 7, 5 நினைச்சிட்டு இருக்காதீங்க. பூனைக்கு எத்தனை வாழ்க்கை இருக்குன்னு சொல்றாங்க தெரியுமா? எதுக்கு பேசுறாரு? எங்களுக்கு இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பிடுவோம், என்ன சாப்பிடுவோம், வீட்டுல போய் ரெஸ்ட் எடுப்போமா, சீக்கிரம் முடிச்சீங்கன்னா நாங்க கிளம்பி போவோம், அப்படி உட்காந்துருக்கீங்களா? பூனைக்கு 7 வாழ்க்கை இருக்கான். கர்ப்பாம்பூச்சிக்கு தலையை வெட்டி போட்டாலும் உயிரோட வாழுமா? இப்படிலாம் ஊர் உலகத்துல நிறைய இருக்கலாம். ஆனா நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது பைபிள். அவன் ஒரே தடவை மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படுவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையில நம்ம 100 வாழலாம், 70 வாழலாம், 80 வாழலாம், 150 கூட வாழ்ந்துட்டு போகலாம். ஆனா முடிவு நிச்சயம் உண்டு இந்த பூமியில. இதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கைக்கு பேர் என்னன்னா முடிவில்லாத வாழ்க்கை. என்னது? நித்திய வாழ்க்கை. அங்க எப்படி வாழ போறோம்னு நம்மளுக்கு வேதம் சில காரியங்களை என்ன பண்ணி சுட்டி காட்டி இருக்கிறது, சொல்லி இருக்கிறது, சிலதை மறைப்பொருளாய் வைத்திருக்கிறது. இப்போ என்ன மாதிரி ஆளுடைய வேலை என்ன அப்படின்னா, என்னை கொண்டு ஆவியானவர் பயன்படுத்துகிற விதம் என்னன்னா, இந்த மறைப்பொருள்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? வெளியே போய் நான் பேச முடியாது, சர்ச்சுக்குள்ளதான் பேச முடியும். இது சுவிசேஷ ஊழியத்துக்கு நான் வரல, அதை தேவனாய் கர்த்தர் ஏற்படுத்தின பரிசுத்தவான்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த மறைப்பொருள்களை உங்களுக்கு எடுத்து காட்டணும். அந்த மறைப்பொருளை எடுத்து காட்டணும்னா அதற்கு எல்லா விதத்திலும் பாத்திரவான்களாய் நீங்கள் இருக்கணும். அதுக்கு தான் முதல்ல டச் பண்ண இடம் சின்ன சின்ன விஷயங்களை சீர்படுத்துங்க. ஏன்னா ஆண்டவர் சீக்கிரட்டா என்ன பண்ண மாட்டாரு. உங்க வீட்டுல ஒரு 10 கிலோ தங்கம் இருக்குது, எல்லாருக்கும் காட்டுவீங்களா? காட்ட மாட்டீங்களா? நான் இன்னைக்கு வந்துன்றதுனால பாஸ் நீங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல 10 கிலோ தங்கம் இருக்குன்னு காட்டுவீங்க? பத்திரமா வச்சிருப்போம். யாருக்கு தெரியும் அது? யாரெல்லாம் பார்த்திருப்பாங்க? சொல்லுங்க. வீட்டுல இருக்கிறவங்க அல்லது நம்பிக்கைக்குரியவர்கள். இவர்களால் எனக்கு பாதிப்பே இல்லைன்னு நினைக்கிற யாரம்மா அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம்? 10 கிலோ தங்கணும்னு நினைக்கிறேன். 10 கிலோ தங்கமா அது வருமா? வந்துட்டு போட்டா என்ன இருக்கும்? பூமியில இருக்குதா 10 கிலோ தங்கம்? இல்லையா? எங்கேயுமே இருக்குல்ல, அதோட அதிகமா இருக்குல்ல. பூமி மத நேரம் கர்த்தருடைய இதுல தேவைன்னா நம்ம வீட்டுல கொடுக்கட்டும், வேணும்னா வாங்கி வச்சுப்போம், வேணும்னா என்ன பண்ணுவோம்? வித்துருவோம், பிரச்சனையே இல்லை. ஆனா நம்பிக்கைக்குரிய ஆளுக்கு தான் ரகசியத்தை என்ன பண்ணுவோம்? வெளிப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை நம்பிக்கைக்குரியவர்களாய் பார்ப்பதற்கு முதல்ல அவர்களை கனம் பண்ணுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நிலை என்ன அப்படின்றத நான் கொஞ்ச வசனங்களை சுட்டி காட்டிட்டு மீதி இருக்கும்னா அடுத்த வாரத்துல பார்ப்போம். அடுத்து நித்தியத்துக்கு நேராய் நம்முடைய நிலை. நித்தியத்துக்கு போறோம்ல, இப்போ எந்த இடத்துல இருக்கிறோன்றதை நம்ம என்ன பண்ண போறோம்? வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ளலாம் ரொம்ப நான் போய் வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் விளக்க போறதுல அது ஒரு தனி பாடம், அது தனியா நம்ம பார்ப்போம். ஆனா இப்போ நம்ம ரியாலிட்டியில எங்க இருக்கிறோம்? நித்தியத்துக்கும் நம்மளுக்கும் எவ்வளவு தூரம்? இயேசு கிறிஸ்து எப்ப வரப்போறாருன்னு நான் டேட்டு சொல்ல போறதில்ல, அது ஏன்னா பைபிள்லயே குறிப்பிடப்படல, பிதா ஒருவருக்கு தான் தெரியும். ஆனா அதற்கான அடையாளங்கள் எல்லாம் மறைபொருளா இருக்கு பாருங்க. சிலதை என்ன பண்ணுவேன்? வரும் நாட்கள்ல அதை சொல்லி காட்டுவேன். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அவருடைய வருகைக்கு முன்னாடி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வார். நீங்க ஒருத்தரும் கெட்டு போறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. முதல்ல ஒண்ணு நான் சொல்லிக்கணும், நித்தியத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறவர்கள் அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கிற ஒருத்தரும் பரலோகத்துக்கு போகாம இருக்கவே முடியாது. அவ்வளவுதான். இதுல வந்து எந்த ஜனத்தாரா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாரா இருந்தாலும் சரி, எந்த பின்னணியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால விசுவாசம் வைத்து ரட்சிப்படைந்திருக்கிற ஒருவர் ஆகிலும் என்ன பண்ண முடியாது?
பரலோகத்துக்கு போகாம இருக்க முடியாது. கர்த்தர் கொண்டு போவார். யோவான் 3:16 நமக்கு நல்லா தெரியும். வசனத்தை சொல்லுங்க பாப்பா என் கூட சேர்ந்து. யோவான் 3:16 தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் யாரோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்தார். இயேசு கிறிஸ்துவை கொடுத்தது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய். அதனுடைய நோக்கம் என்ன, பிரையாரிட்டி என்ன அப்படின்னா, ஒருத்தரும் கெட்டு போக கூடாது. ஒருத்தரும் கெட்டு போக கூடாது, ரைட்டு. அதுக்கு பதிலா என்ன நடக்கணும், அவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அப்ப இயேசு விசுவாச எல்லாரும் எதை அடைய முடியும்? இப்ப நமக்கு பரலோகம் உண்டா இல்லையா? சில இடத்துல முந்தி போகும்போது கேட்பேன், எத்தனை பேர் பரலோகம் போவீங்க அப்படின்னா 10 பேர் கை தூக்குவாங்க, 10 பேர் யோசிப்பாங்க. ஏன் பயம் அவங்க செய்யறது தவறு செய்யறோமா? ஆமா, தவறு செய்யறோம். விழுறோமா? விழுறோம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் தன்னை, அதனால விழுவோம். பாவத்துல சில நேரம் விழுவோம், மீறுதல்கள் சில நேரம் இருக்கும். பைபிள்ல டிஃபரன்சியேஷன் 4 இருக்குது. பாவம், மீறுதல், குற்றம், அக்கிரமம். 4 விஷயம். என்ன சொல்லுங்க? பாவம் இருக்கு, மீறுதல் இருக்கு, குற்றம் இருக்கு, அக்கிரமம். இந்த 4த்துக்கும் 4 அர்த்தம் இருக்குது. தேவனுக்கு விரோதமாய் செய்யறதுனா என்ன? இந்த வழக்கு நீங்க கொடுக்காதீங்க, இன்னொரு நாள் நான் கற்றுத்தரேன். இந்த 4 விஷயம் இருக்குது. தேவனுக்கு விரோதமாய் செய்கிறது பேர் மீறுதல். பாவம் எல்லாருக்குள்ள இருக்குது, உலகத்துல எல்லாருக்குள்ள இருக்குது. ஆனா நாம் பாவத்திலிருந்து இயேசுவின் நாமத்தை விசுவாசத்தினால என்னவா மாற்றப்பட்டுட்டோம்? பாவத்திலிருந்து ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அதுதான் ஃபர்ஸ்ட் நிலை. நான் இப்ப சொல்றது யாருன்னா நீதிமான். கரங்களை வச்சு சொல்லுங்க, நாம் யாரு? நீதிமான். அல்லேலூயா. எப்படி? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள். எப்படி நம்ம நீதிமானாக்கணும்? பாஸ்டர் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் போது, வசனத்தை கற்றுக் கொடுக்கும் போது இயேசுவின் ரத்தத்தினால உங்களை கழுவுனாரா அப்படின்னா இல்ல. இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசு உங்க பாவங்களை மன்னிப்பார், பாவத்திலிருந்து நீங்க விடுதலை ஆவீங்கன்னு சொல்லும் போது நீங்க கேட்ட, நீங்க என்ன பண்ணீங்க? விசுவாசிச்சீங்க, நம்புனீங்க. இன்னும் சொல்ல போனா நம்பணும். விசுவாசம்னா கூட அப்ப என்னன்னு தெரியாது, நம்பணும். என்ன நம்பணும்? சரி சரி, இந்த இயேசு என்ன பண்ணுவாரு? என் பாவத்தை மன்னிச்சிருவாரு. இந்த இயேசு இனிமேல் என் வாழ்க்கை என்ன பண்ணிடுவாரு? மாத்தி. விசுவாசம் கூட கிடையாது, அது என்னது? நம்பிக்கை. தமிழ் பைபிள்ல எல்லாத்துக்குமே விசுவாசம் விசுவாசம் இருக்கும். வேத வசனங்களுக்கு அது மூல பாஷையிலயோ இல்ல இங்கிலீஷ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா பிலீஃப்னு இருக்கும், பிலீவ்னு இருக்கும், ஃபெய்த்னு இருக்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவனை இயேசுவை தெரியாத காலங்கள்ல அவரை நம்பணும். என்ன நம்பணும்? அவர் என் பாவங்களை மன்னிப்பார், இனி நான் பாவி அல்ல அப்படின்னு நம்பணும். ஞானஸ்நானம் எடுக்கும்போது கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல, என்ன கேட்டாங்க உங்களுக்கு? ஆனா இப்படிப்பட்ட பவ்யமான விசுவாசிகளை எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை. அப்படியே உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? உடனே நம்ம என்ன சொன்னோம்? ஆமையா ஆமையா. அப்ப இனிமேல் இயேசுவுக்கு சாட்சியா வாழுவீங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்படின்னா நீங்க சொன்ன சாட்சியின் அடிப்படையில இயேசு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால உங்களுக்கு ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கிறதா? பரலோகம் போவீங்களான்னு கேட்டா முதல்ல என்ன ஆகுது இல்ல, ஏன்னா என்ன வந்துருக்கு? திரும்ப பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையான்ற நிச்சயம் என்ன ஆயிடுச்சு? ஏன் போது? அதுதான் நம்பிக்கை. நீதிமான நிலையில இருந்து என்ன ஆகணும்? விசுவாசத்துல வளரணும். விசுவாசம்னா என்ன தெரியுமா? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதது நிச்சயம். 2 விஷயம், உறுதியும் நிச்சயமும் வேணும். எதுல? காணப்படாதது மேல ஒரு நிச்சயம் வேணும். எது காணப்படல? காணப்படாதது நிறைய இருக்குது. நித்தியத்தை கண்டு இருக்கிறோமா? இன்னும் யாரும் காணல. பரலோகத்துக்கு போயிட்டு வராங்களா? என்கிட்ட கேட்காதீங்க. பரலோகத்துக்கு யாரும் என்ன பண்ணல? இயேசு கிறிஸ்துவ தவிர மேல ஏறி என்ன பண்ணல? இன்னும் யாரும் பிதாவின் இடத்துக்கு போகல. யூடியூப்ல போறோம், பைத்தியக்கார போட்டு போறோம். நம்மை கொண்டு போகிறதுக்கு ஒருத்தர் வரார். மத்திய ஆகாயத்தில் அவர் நிக்க போகிறார். இங்க இருந்து என்ன கொண்டு போகிறதுக்கு பரிசுத்தாவின் உதவி செய்ய போகிறார். பிதாவின் இடத்துல கொண்டு போய் நிப்பாட்ட போறாங்க. இதெல்லாம் சும்மா விளையாட்டு விஷயம் கிடையாது. பக்திக்குரிய விஷயம், தெய்வீகத்துக்குரிய விஷயங்கள், டிவைன் மேட்டர்ஸ். அதெல்லாம் இது அசால்ட்டா நம்ம என்ன கூடாது, அசால்ட்டா பண்ண கூடாது. பண்ணாதீங்க, பண்ண மாட்டீங்க இனிமேல் நினைக்கிறேன். கர்த்தருடைய சபையில நீங்க கூடும்போது பிதாவாகிய தேவன் நீங்க உள்ளாம போவார், நீங்க வாசம் பண்ணுவார்.
ஒரே ஒரு உதாரணம் பழைய ஏற்பாடுல சொல்றேன், எங்க இருக்குன்னு நான் சொல்ல போறது இல்லை, நீங்க பைபிள் வாசிக்கணும் வீட்டுல போயிட்டு. மோசேயோடு கூட தேவன் மலையின் மேல பேசிட்டு இருக்கிறாரு. மலை மேல பேசும்போது ரூல்ஸ் என்ன தெரியுமா? கீழே இருக்கிறவங்களுக்கு மோசையோட பேசி மோசை கீழே வர வரைக்கும் அந்த மலையை சுற்றிலும் என்ன பண்ணக்கூடாது, யாரும் கிட்ட வரக்கூடாது. ஆடு மாடு மிருகம் கூட என்ன பண்ண முடியாது. ஆடு மாடுக்கு எத்தனை அறிவு? நம்ம தான் சொல்றோம்ல 5 அறிவு. நமக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு உள்ள மிருகங்கள் கூட அது தெரியாம கூட என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. போனா என்ன நடக்கும்? பேசுங்களேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதை அடிப்பார். அது கிட்ட வரக்கூடாது. தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பழைய ஏற்பாடுல மட்டும் பரிசுத்தம் உள்ளவரா, இப்பவும் பரிசுத்தம் உள்ளவரா? இப்பவும் பரிசுத்தம். நேற்றும் என்றும் என்றும் இந்த வசனத்தை மறக்காதீங்க. யாருக்காகவும் மாற்ற மாட்டார். பட்சபாதம் உள்ளவரும் கிடையாது. எனக்கு ஒரு மாதிரி பாஸ்டர் ஒரு மாதிரிலாம் கிடையாது. நியாய தீர்ப்புல எல்லாம் உண்டு. நியாய தீர்ப்பு ஆக்கிய தீர்ப்புல நம்ம இன்னும் வர வர பார்ப்போம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன், பயங்கரம் உள்ள தேவன். ஏன்னா அவர் பரிசுத்தர். பரிசுத்தம்னா யாரும் பக்கத்திலே போயிடக்கூடாது. ஒரு எல்லை குறி என்ன பண்றாங்க, குறிக்கிறாங்க. தயவுசெய்துக்குள்ள யாரும் ஜனங்க அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். ஆனா அந்த தேவனை நம்ம என்ன பண்றோம், ஈஸ்டத்துக்கு இருக்கோம். ஆனா ஆண்டவர் அன்பா இருக்கிறார், திருமையா இருக்கிறார். ஆண்டவர் அதனால நம்மளை தண்டிச்சிடல. ஆனா இப்படியே போய்கிட்டு இருக்கும்னு நினைச்சா அது தவறு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை இங்க தண்டிக்காம இருக்கலாம், சிலருக்கு உடனே கேட்டிருப்பாரு, சிலர் கேட்காம இருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் என்ன உண்டு, அவனவன் செய்த நன்மைக்காகிலும் தீமைக்காகிலும் பலன் யாரோட வருது, அவர் வரும்போது கொண்டு வர. ஒருவேளை அந்த பலன் அனுபவிக்காம நான் மண்ணுக்குள்ள போயிடலாம். பாஸ்டர் ஆலய மண்ணுக்குள்ள போயிடுவார். ஒரு வயசு வரும்போது, ஒரு காலம் வரும்போது நான் போயிடுவேன். ஆனா மத்திய ஆகாயத்தில் அவர் வரும் பொழுது முதலாவது யார் எழுந்திருப்பா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். மரித்தவர்கள் கிடையாது, இங்கதான் திருத்தம் வேணும் நம்மளுக்கு. யாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்த. சாதாரண மரித்தவங்களுக்கு எல்லாம் அடுத்து இருக்குது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ நான் முன்னாடி மரிச்சிடுறேன்னு வச்சுக்கோமே, நான் முதல்ல எழும்புவேன், ரைட்டு. பின்பு உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் தேவனுக்கு எதிர்கொண்டு போவோம், ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இதெல்லாம் நித்திய சப்ஜெக்ட்ல வருவேன், நான் வருவேன், சரிங்களா? இப்பவே சொல்லிட்டா நல்லா இருக்காது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு இருக்கு. அங்க வச்சு என்ன பண்ணுவாரு, அங்க என்ன பண்ணுவார், அதனுடைய பலன் என்னன்றதெல்லாம் இனி வருகிற நாட்கள்ல பார்ப்போம். இப்ப திரும்ப எங்க வந்துரும், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துரும். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட யார்? நம்ம நீதிமான்கள். இது ஃபர்ஸ்ட் நிலைன்னு வச்சுக்கோமே. இப்படிதான் நம்ம வந்தோம்ல, நம்பணும், நம்ம நீதிமானாக்கப்பட்டோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் நம்பினேன் அதனால நீதிமானாக்கப்பட்டேன். என்ன நம்பணும்? இயேசு என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நான் அதை நம்பினதுனால என் பாவம் நீக்கப்பட்டிருக்கிறது. இனி நான் பாவி கிடையாது. சத்தமா சொல்லுங்க, என்னது? இது நம்ம ரட்சிக்கப்படும் போது நடந்தது. ஓகே, இந்த பரிசுத்தத்தை என்ன பண்ணணும்? பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல்னா சாங்டிஃபிகேஷன். அப்படின்னா டெய்லி சுத்தம் பண்ணணும். பரிசுத்தம் அப்படின்றது தேவனுக்கு பொருந்தும். ஏன்னா அவர் அதுல இருந்து மாற்ற முடியாது யாராலையும். கவனிக்கிறீங்களா? பரிசுத்தம் என்ற நிலையை விட்டு யாரும் இறக்க முடியாது, தேவனை இறக்க முடியாது. ஆனா நீங்களும் நானும் அப்படி கிடையாது. ரட்சத்தினால கழுவப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். ஆனா பரிசுத்தம் நம்மள என்ன பண்ணுது? காணாம போதா இல்லையா? காணாம போறப்பல அப்படியே பரிசுத்துல தரையில இருந்து 4 அடி மேல நடந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் தரையில நடக்கிறேன். வீட்டுல குழம்புல உப்பு இல்லைன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதங்கள் வாயில இருந்து வரும். அப்படிதானே? கடைசி வரைக்கும் அவர்தான் உதவி செய்யறாரு. மானத்தை காப்பாத்துறது அவர்தான். எங்க ஆளுங்கெல்லாம் இப்படிதான். நான் பேசுறேன், யாரையும் பேசுறேன். சரி, உப்பு போடலாம். பிள்ளைங்க சேட்டை பண்ணிட்டா, வீட்டுக்கார பிடிக்காத செஞ்சுட்டா என்ன பண்றோம்? என்னங்க ஏங்க பண்றீங்க அப்படின்னு மரியாதை கேட்போமா? அங்க மரியாதைலாம் எனக்கு தெரியும். இப்ப சொல்லாத ஆட்களுடைய வண்டவாளங்களை கர்த்தர் எனக்கு காட்டுவார்னா எனக்கு தெரியும். ஏன்னா என் கூட இருக்கிறவர் யாருன்னு வண்டவாளத்துக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? தப்பா நினைச்சுக்கிறது, சரிங்களா? என்னை பற்றி உங்ககிட்ட போட்டு கொடுக்கறதோ, உங்களை பத்தி என்கிட்ட போட்டு கொடுக்கறதோ அவனுடைய வேலை இல்லை. ஆனா நம்ம எல்லாம் சீராகணுன்றது அவனோட விருப்பம். ஏன்னா அவருடைய வேலையே என்னன்னா, நம்ம ஆயத்தப்படுத்த முடியாது. அவன் நம்ம கூட இருக்கிறார், வேற எங்கேயும் இல்ல. நம்ம வீட்டுல தனியா ஒரு அறையில இல்ல, என் கூட இருக்கிறார். சத்தமா சொல்லு, நார்வேனர் எங்க இருக்கிறாரு? எனக்கு எதுக்கு என் கூடயே இருக்கிறாரு அப்படின்னா அவர் தான் கனெக்ட் பண்ண முடியும்.
அந்த ஆவியானவர் தான் இயேசுவோட கனெக்ட் பண்ணுவார். அந்த ஆவியானவர் தான் பரிசுத்தத்துல வழி நடத்த முடியும். சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை என்ன பண்ணுவாரு? வழி நடத்துறவர் அவர்தான். சரி, முதல் நிலை நீதிமான்கள். நீதிமானா அவர் நம்பி நீதிமானாக்கப்பட்டவன். அடுத்த நிலை என்ன தெரியுமா? அடுத்த நிலை அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க மீட்கப்பட்டவர்கள். அடையாளமாக என்ன பண்றோம்? நம்புன நான் இப்ப விசுவாசிக்கிறேன், அது இனி எனக்குள்ள பாவம் வராது. ஒப்பு கொடுக்கிறோம்ல, பாவத்துக்கு மரித்து. என்ன அடையாளம்? பாவத்துக்கு மரித்து எதுக்கு பிழைக்கிறோம்? நீதிக்கு பிழைக்கிறோம். உண்மையா எத்தனை பேர் மூலிகை ஞானஸ்நானம் எடுத்தீங்க? அதோட நோக்கம் என்ன? அதோட அடையாளம் என்ன? எதை வெளிப்படுத்துகிறோம்? இன்னையில இருந்து ஆலயம் என்னது? பாவத்துக்கு மரித்து எழும்பும் போது யார் அவரு? நீதிக்கு பிழைத்த நீதிமான், நீதிக்கு பிழைத்தவன். இனி பழைய ஆளே கிடையாது, இவர் புது மனுஷன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையகள் எல்லாம் இப்படி போயிடுச்சு, ஒழுங்கு போச்சு, அவ்வளவுதான். இப்ப எழுப்புற மனுஷன் யார் கிடையாது? பழைய ஆளே கிடையாது. எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? புதிய மனுஷன், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவனாக. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற எந்த இடத்துலயுமே கிடையாது, எந்த வழிமுறையிலும் கிடையாது. கிறிஸ்தவத்துல மாத்திரம் உண்டு. நான் சாகும் பொழுது, தண்ணிக்குள்ள போகும் பொழுது பழைய மனுஷன் சாகுறான். எழுப்பும் போது கிறிஸ்து எப்படி மரித்து உயிர் தெழுந்தாரோ அதே போல உயிர் தெழுதலின் சாயலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தகுதியுள்ளவனாக கர்த்தர் என்னையும் எழுப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம சாதாரணமானவன் கிடையாது. நம்ம தேவனும் சாதாரணமா நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், சாதாரணமா நடத்துறவர் கிடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள்ல நடத்துகிறவர், அப்பாற்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய இன்னைக்கு உண்மையிலவராக இருக்கிறார். இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் நம்மை இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. சொல்லணும்னு நினைச்சிட்டீங்க, அதை தேவன் மகிமைப்படுற மாதிரி வெட்கப்படக்கூடாது. நீதிமான் என்கிற நிலையில இருந்து என்னவா மாற்றப்படுறோம்? விசுவாசிகள். நீதிமான ஆக்குறதுக்கு வசனம் நிறைய இருக்குது. சில சொல்லுவா ரோமர் 3:25 வாசிங்க, 2 கொரிந்தியர் 5:21, ரோமர் 5:8-9 எழுதிக்கோங்க. ஏதாவது ஒரு வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 3:25 வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். இந்த வசனம் அப்படியே நீங்க தொடர்ந்து வாசிக்கணும். இயேசுவின் இடத்துல, இயேசுவின் நாமத்தினால நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அது விளங்கணும். அது கர்த்தர் நம்ம இடத்துல செய்த ஒரு காரியம். இரண்டாவது, விசுவாசிகள் என்ற நிலையில, விசுவாசின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, இன்னும் சொல்ல போனா வேறொரு எஜமானிடத்திலிருந்து என்ன பண்ணி வாங்கி இருக்கிறாரு? விலை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். இப்போ வாங்கினவரு என்ன கொண்டு வந்து எங்க வச்சிருக்கிறாரு? அவருடைய ராஜ்யத்துல. விசுவாசினா என்ன தெரியுமா? அவருடைய பிரஜை. பிரஜைனா என்ன சொல்றாங்க? நாட்டு மக்கள்ல ஒரு மன்னன் இருக்கிறார், அவருடைய நாட்டு மக்கள் சப்ஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க, பிரஜைகள். நீங்களும் நானும் அடிமைத்தனத்துல இருந்தோம், உண்மையா இல்லையா? அடிமைத்தனத்துல இருந்தோம், பாவத்துல இருந்தோம், பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருந்தோம். இப்போ நம்ம அங்கிருந்து விலை கிரயம் கொடுத்து, நமக்கு ஒரு விலையை கொடுத்து நம்மை வாங்கி கொண்டு வந்து எங்க வச்சிருக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்துல. சத்தமா சொல்லுங்க, எங்க இருக்கிறோம்? உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா யாருடைய பிரஜைகளா இருக்கிறோம்? தேவனுடைய பிரஜைகளா இருக்கிறோம், இயேசுவுடைய பிரஜைகளா இருக்கிறோம். நாம் இயேசுவுடைய ஜனங்களா இருக்கிறோம். தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள். நம்ம அடையாளம் இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. கொலோசியர் 1:13-14 வாசிக்கலாம். ஏன்னா நான் வசனத்தையே சொல்லாம போயிட்டே இருந்தா நல்லா இருக்காது. எழுதிக்கோங்க, எழுதுகிறவங்க. கொலோசியர் 1:13-14 நல்லா கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. எங்க இருந்துங்க? இருளின் ராஜ்யத்திலிருந்து இப்போ தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக, விசுவாசிகளாக நாம் இருக்கிறோம். முதல் தகுதி என்ன சொன்ன? நீதிமான்.
நீதிமான்ல இருந்து யாரா மாத்தி இருக்கிறாரு? விசுவாசியா மாத்தி இருக்கிறாரு. விசுவாசிக்கு அப்புறம் என்னன்னு சொன்னா ஏற்கனவே 5 விஷயம் சொன்னேன். அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா அபிஷேகிக்கப்பட்டவர்கள். அபிஷேகம் அப்படின்னா அபிஷேகிக்கப்பட்டது அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்டது. ஒரு காரியத்துக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர்கள் தான் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தினால் நம்பின உடனே விசுவாசித்த உடனே நமக்கென்று கொடுக்கப்படுகிற உதவியாளர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் நமக்கு அபிஷேகமாக, அதாவது அப்பாயிண்ட் பண்றதுக்காக ஊற்றப்படுகிறது வேற. அதை தேவனுடைய ஊழியர்களாக பிரித்தெடுக்கப்படுவது இல்ல வேலை செய்வதற்கு தகுதியாக காணலாம். அபிஷேகிக்கப்பட்டவங்க. அனாயிண்டட் என்னது? ராஜாக்களை என்ன பண்ணுவாங்க? அபிஷேகம் ஒரு தைலத்துல எண்ணெய் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அபிஷேகம் பண்ணுவாங்க. சாமுவேலா இருக்கட்டும், சவுலையா இருக்கட்டும், தாவீதையா இருக்கட்டும், யெகூவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? போயிட்டு தீர்க்கதரிசிகள் போய் அபிஷேகம் பண்ணாங்க. என்ன? இன்னையிலிருந்து அவர் ராஜா. தாவீதை அபிஷேகம் பண்ணாங்க. அபிஷேகம் பண்ண அடுத்த நாள்லயே அவர் அரசாட்சியில போய் உட்கார்ந்துட்டாருன்னா இல்ல, பட் அவர் அதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர். சத்தமா சொல்லுங்க, அபிஷேகம் என்னது? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீதிமான் என்கிற நிலை, விசுவாசி என்கிற நிலை. அடுத்து என்னது? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் வசனத்தை வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 1:21-22. 2 கொரிந்தியர் 1:21-22. நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அச்சாரத்தை அப்படின்னா ஷூரிட்டி, அங்கீகரிக்கிற ஒரு சீல். யாரு? ஆவியானவர். எதற்கு? கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிற எதற்கு? கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரப்படுத்துவதற்கு தேவனே நம்மை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் படுத்தி இருக்கிறார். ஆமென். ஒரு விசுவாசி, ஒரு சர்ச்சுக்கு வர விசுவாசி நம்ம எல்லாருமே பொதுவா சொல்றோம். நானும் விசுவாசி தான், நீங்களும் விசுவாசி. புரியுங்களா? இயேசு விசுவாசிக்கிறவங்க விசுவாசிகள். ஆனா அந்த நிலைகளை பார்க்கும்போது நீதிமான் இல்ல மீட்கப்பட்டவர்கள், அதுதான் விசுவாசின்னு சொன்ன. இன்னொரு தகுதி என்னது? அபிஷேகிக்கப்பட்டவர்கள். அபிஷேகிக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அபிஷேகிக்கப்பட்டவர்கள் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக. இப்போ ஒரு இன்ஜினியர் இருக்கிறார், ஒரு டாக்டர் இருக்கிறார், எல்லாம் மனுஷங்க தானே, எல்லாம் மனுஷன் தான். ஆனாலும் அந்த டாக்டர் ஏன் ஆகுறாருன்னா அந்த குறிப்பிட்ட வேலையை செய்யும்படி அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? படிச்சிருக்கிறார். அதற்காக ஒரு டிகிரி வாங்குறாரு. என்ன பண்றாங்க? ஒரு அக்னாலேஜ் பண்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் அந்த டாக்டர் பிராக்டிஸ் பண்றாரு. இன்னைக்கு நாமும் அபிஷேகப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன வேலைக்காக அபிஷேகப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு. நம்முடைய பிரதான தீர்மானம், தேவனுடைய பிரதான தீர்மானம் என்னன்னா யாரும் கெட்டு போக கூடாதுன்னு நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மற்றவர்கள் கெட்டு போக கூடாதபடிக்கு ஒரு உதாரணமான வாழ்க்கை வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம செய்யாம, இதெல்லாம் அறியாமல் இருக்க கூடாது, இருக்க முடியாது. இன்னைக்கு ஒருவேளை நான் வந்திருக்கலாம், நானே வரலனாலும் நிச்சயமாக தேவன் யாரையாவது ஒருத்தர் இதை சொல்றதுக்கு கொண்டு வருவார். அதுதான் நான் நம்புற நம்பிக்கை. ஏன் அப்படின்னா காப்பு நெருங்குகிறது, தேவனுடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் அப்படியே போறது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். பிரசங்க முறை, என்னுடைய தோற்றம், என்னுடைய பேச்சு நடை பிடிக்கும், பிடிக்காம இருக்கலாம். ஆனா வேத வார்த்தையை யாரை கொண்டாலும் கர்த்தர் சொல்லுவார். அதுதான் நான் நம்பிட்டு இருக்கேன். அதுதான் கர்த்தர் செஞ்சுட்டு காலகாலமாய் செய்கிறார். இன்னைக்கு இன்னும் விசேஷமாக தேவனுடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறதுனால அநேகரை எழுப்பி கொண்டிருக்கிறார். யாருமே இல்லப்பா அப்படின்னா இங்க இருந்து உங்க யாரையாவது நிச்சயம் எழுப்புவார். ஆண்டவருக்கு கழுதையா இருந்தாலும் சரி, கல்லா இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. அவர் எவரையும் எடுத்து பயன்படுத்துவார். அதனால இன்னைக்கு நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னும் யாராவது தான் சொல்லுவாங்க நம்புவீங்கன்னா கர்த்தர் அப்பவும் கொண்டு வருவார். ஏன்னா நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார், நீதிமானாக. அப்புறம் என்ன சொன்ன? மீட்கப்பட்டவர்களாக, விசுவாசிகளாக. 3வது அபிஷேகிக்கப்பட்டவர்களாக. 4வது என்ன காரியத்தை சொன்ன? எழுதுனீங்களா? எழுதுல நினைக்கிறீங்களா? சீஷர்கள் அல்லது ஊழியக்காரர்கள். அப்படி எழுது. சீஷர்கள் பின்பற்றுகிறவர்களுக்கும் விசுவாசிகள் சீஷருக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. பின்பற்றுகிறவங்க இப்போ ஒருத்தர் போன பின்னாடியே போலாம், 100 பேர் 1000 பேர் போலாம். சீசன் அப்படின்னா எவர் போனாலும் விட்டு போகாதவனா தான் இருப்பான் சீசன். குரு என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் தட்டு தவறாம ஏன்னு கேள்வி கேட்காம செய்யறவங்க தான் யாரு?
தேவன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அபிஷேகித்த ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சீஷனாக வாழ உதவி செய்றார். யோவான் 14:26 வாசிக்கிறோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் வந்து செய்யற வேலை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் நாம பின்பற்றதுக்கு நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பார். அப்ப பின்பற்றுகிறவன் யாரு? சீஷன். அவர் சொன்னதெல்லாம் கரெக்டா செய்யறதுக்கு யாரால முடியும்னா சீஷனால முடியும். சரிங்களா? இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, டைம் முடிச்சு. 2 நிலைகள் பார்த்தோம். ஒண்ணு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நிலை, ரெண்டாவது நித்தியத்துக்கு நேராக நம்முடைய நிலை. நித்தியத்துக்கு நேராக நிலையை அடுத்த முறை பார்த்துக்கலாம். ஆனா கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நிலையில ஒண்ணு சொல்லணும். சீஷன் என்கிற நிலையில இருந்து அடுத்து என்னவா டெவலப் ஆகணும் அப்படின்னா என்னவா ஆகணும் அப்படின்னா சிநேகிதன். என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. தேவன் எந்த லெவலுக்கு நம்மளை கொண்டு வர்றாருன்னா நீதிமான், விசுவாசி, அப்புறம் வேற என்ன சொன்ன? அபிஷேகிக்கப்பட்டவன், அப்புறம் சீஷன். சீஷனுக்கு அப்புறம் ஒரு நிலை கொண்டு வர்றாரு. என்னன்னா சிநேகிதன். சத்தமா சொல்லுங்களா? இந்த தேவனை ஃப்ரெண்டா வச்சிருக்கிற ஒரே ஆள் நம்ம. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க சொல்லணும். அடுத்த 5 நிமிஷத்துல சொல்லணும். சரிங்களா? ஆவியானவர் போதித்து நம்ம சீஷனா நடத்துறாரு. கடைசியாக யோவான் 15:15 வாசிக்க முடியலாம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்பேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். சீஷனுக்கு சொல்லாதது கூட ரகசியத்தை கூட யாருக்கு சொல்லுவாரு? நண்பனுக்கு மட்டும்தான், சிநேகிதனுக்கு தான் சொல்லுவார். இது வேற யாரும் சொல்ல, இயேசுவே சொல்லியிருக்கிறார் அவருடைய வார்த்தையில. தன்னோடு இந்த சீஷன்ல பார்த்து இனிமேல் நான் உங்களை ஊழியக்காரன் நினைக்கல, சீஷன் நான் இல்ல, அதை விட பெட்டரா, அதை விட ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு இனிமேல் நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். பெற்றோர்கிட்ட சொல்லாத ரகசியத்தை கூட பிள்ளைங்க யார்கிட்ட சொல்லுவாங்க? அதுதான். அது என்ன சிஸ்டம்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் பிதாவிடத்துல இருந்து நான் கேட்ட ரகசியங்கள் எல்லாம் என் சிநேகிதர்களுக்கு தான் சொல்றேன். இனிமேல் நீங்க என் சிநேகிதரை நான் சொல்றேன். 5 விதமான 5 நிலைகளை நான் சொன்னேன். எத்தனை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இதுல நீங்க நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றதை யோசிப்பாங்க. இன்னும் நீதிமான்ங்கிற நிலையோட இருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர் போதும், இனி நான் பாவி அல்ல, அதை மாத்திரம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? பரலோகம் போவாங்க நிச்சயமா. பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னா என்ன சொல்றதுக்கு அந்த இது கிடையாது. இல்ல, எல்லாரும் போவோம். அடுத்த ஒரு நிலை இருக்குது. என்ன அப்படின்னா நீதிமான்ங்கிற நிலையில இருந்து மீட்கப்பட்ட ஒரு விசுவாசி, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு பிரஜை, எல்லா சட்ட திட்டங்களுக்கும் உட்பட்டு நடக்கணும். உண்மையா இல்லையா? ஒரு ராஜ்யத்தில் இருக்கிற இந்தியாவுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அப்படிதானே? அந்த சட்டத்தை உட்பட்டு நீங்களும் நானும் நடக்கணுமா நடக்கக்கூடாதா? அமெரிக்காவுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காவுக்கு ஒரு சட்டம் இருக்கு. நம்ம அங்க போனாலும் அந்த சட்டத்தை என்ன பண்ணணும்? எங்க ஊர்ல நாங்க ரைட்ல தான் ஓட்டுவோம். நாங்க ஓட்டுனீங்கன்னா என்ன பண்ணுவோம்? அடுத்த 2வது நிமிஷத்துல பின்னாடியே வந்து நிற்போம். எங்க ஊர்ல காசு கொடுத்தா போலீஸ் விட்டுவாருன்னு அங்க விடுவான்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட கேட்காதீங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு என்ன பண்ணுது? இருக்குதானா? இருக்குது. நம்ம ஒரு ராஜ்யத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து எப்ப இங்க எங்க வந்திருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இங்க சட்ட திட்டங்கள் இருக்கா இல்லையா? பின்பற்றுறோமா? ஆமென். கேட்கல. பின்பற்றுகிறோமா? பின்பற்றுறதுக்கு ட்ரை பண்றோம். சரி, எத்தனை வருஷமா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பின்பற்ற ட்ரை பண்ணுவோம்? நம்ம பின்பற்றுறது இல்ல. அடுத்த ஜெனரேஷன் எப்படி தெரியுமா போகும்? நம்ம பின்பற்றலனா எனக்கு அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பா பின்பற்றது. நான் முதல்ல ஒரு வசனம் வாசம் பாருங்க, தேவனை கனம் பண்றது. அது யாரு ஆண்டவர் சொன்னாரு? வீட்டுல போய் வாசிங்க, உங்களுக்கு புரியும். அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா கேட்பேன். நான் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், ஆனா வசன விஷயங்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் ஞாபகப்படுத்துறதுனால எனக்கு மறக்கவே மாட்டேது. அடுத்த முறை வந்தா நிச்சயம் கேட்பேன். யாருக்கு அந்த வார்த்தை, எதனால ஆண்டவர் வார்த்தை சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து தான் வரணும். அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைக்கு தேவனை தேவனாக காட்டாததுனால வந்த பிரச்சனை. நம்ம பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும்னு விரும்புறோம், உண்டா இல்லையா? கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகும் இல்ல? உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு விரும்புவீங்களா? எப்படி இருப்பீங்க விரும்புவீங்களா? அவங்க நல்லா இருக்கணும்னா ஒரே வழி இயேசு மாத்திரம் தான். ஏன்னா கெட்டு போக கூடாத ஒரே ஒரு வழியை இயேசு மாத்திரம் தான் வச்சிருக்கிறார். பக்கத்துல பார்த்து கெட்டு போகாத வழி இயேசுவின் வழி.
விசுவாசி சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும் ஒரு பிரஜையா. அடுத்து அபிஷேகிக்கப்பட்ட விசுவாசில இருந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். ஸ்தானத்தை கொடுத்து பிரித்து எடுக்கிறார். நீ இந்த வேலையை செய்ய, நீ என்னுடைய வேலையா, இது ஒரு சுவிசேஷமாக, இதாக அதாக கர்த்தருடைய வேலை ஏதாவது ஒரு விதத்துல சர்ச்சில் இந்த வேலையை பொறுப்பு கொடுத்து இங்கேயும் கர்த்தர் சிலர் அப்படி வச்சிருப்பார். நீங்க சர்ச்சில் சாதாரணமா சும்மா வந்து போறவங்க எல்லாமே சில ஸ்தானங்களையும் கர்த்தர் கொடுத்திருப்பார். அது சர்ச்சில் பெருக்கி கூட்டுறதா இருக்கட்டும், சேர் போடுறதா இருக்கட்டும், இங்க அரேஞ்ச்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், என்னது அதற்கென்று பிரித்து எடுக்கிறார். நானும் அந்த வேலை செய்யாம இங்க வரல. 2005 நான் ஊழியத்துக்கு போனது என்னமோ உண்மைதான். 2008 நாங்க எங்களுடைய ஸ்தாபனத்துல இருந்து ஒரு சபையில அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ஊழியரால அங்க ஊழியம் செய்ய முடியல. அந்த சபையை பொறுப்பெடுக்க நாங்க போகும்பொழுது அந்த சர்ச்சு அப்படியே நல்லா இருக்கு. சர்ச்சு நல்லா இருக்கு. பாஸ்டர் தங்கி இருக்கிற வீடு எல்லாம் போய் பாக்குறோம். எல்லாம் ஒழுங்கும் கிரமமா இல்லாம ரொம்ப ஆக்ரோஷமா அலங்கோலமா இருக்குது. சுத்தமா எல்லாம் உடைஞ்சு போய் அப்படிலாம் இருக்குது. சனிக்கிழமை போறோம். அடுத்த நாள் காலையில ஆராதனை. நான் போய் நிக்கிறோம் 11 மணிக்கு. நைட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்றோம். சர்ச்சில் இருந்து எல்லாத்தையும் கிளீன் பண்றோம். எனக்கு வழிநடை என்ன மூத்த ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த வீட்டுல போய் தங்க போறாரு. அவர் சீனியர் பாஸ்டர். போயிட்டு எல்லாத்தையும் பெருக்கிறாரு. நைட்டு அவருடைய ரூம்ல லைட் அடிக்குது. நாங்க சர்ச்சில் என்ன பண்றோம், நாளைக்கு ஆராதனைகள்லாம் ரெடி பண்ணுமேட்டு ரூம்ல லைட் அடிக்குது. என்னடா பண்றாருன்னு போய் பார்த்தா உட்கார்ந்து அந்த டாய்லெட்டை கழுவிட்டு இருக்கிறார் பாஸ்டர். எனக்கு தூக்கி வேலைப்படுது. பாஸ்டர் தயவுசெய்து தள்ளி போங்கன்னு அப்புறம் நான் வாங்கிட்டு யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணது. ஆனா தேவனுடைய ஆலயம்னு வரும்பொழுது எதை முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தேவன் அங்க உலா வரணும், சுத்தமா இருக்கணும். எங்களுக்கு பைபிள் காலேஜ்ல 24 டாய்லெட் இருக்கும். எங்களுக்கு அதுல ஒரு டியூட்டி, சமைக்கிறது ஒரு டியூட்டி மாதிரி, கழுவுறது ஒரு டியூட்டி. ஏன் நம்ம வீடுனா செய்ய மாட்டோமா? செய்வோம்ல. அப்ப தேவனுடைய ஆலயம், தேவன் தங்குகிற இடம்னா இது எல்லாம் கர்த்தர் சிலரை இப்படி பிரித்தெடுத்து. நான் உண்மைக்கு சொல்றேன், அதனால நான் கீழே போகல. கர்த்தரை ஒவ்வொரு நாளும் மென்மேலும் உயர்த்துவேன். நான் இது சொன்னதானே உங்களுக்கு தெரியுது. என் வாழ்க்கை நீங்க ஒன்றும் பார்க்கல, பாப்பீங்க போக போக. தேவனாகி கர்த்தர் ஒருத்தரையும் கனவீனப்படுத்துகிறவர்கள். அவரை கனப்படுத்தினா அவர்களை கனப்படுத்தியே சொல்லுவார். நம்ம எதுக்கு கடன் நினைக்கிறோம்? ரொம்ப ஃபேமஸான கடன் நினைக்கிறோம். இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஒரு தகுதி நம்மளுக்கு இருந்தா போதும். அதுதான் அவருடைய கடன். எனக்கும் உதாரணத்துக்கு சொல்றேன். முதலமைச்சர் ஏற்கனவே சொன்னார். முதலமைச்சர் எனக்கு தெரியும், அவருக்கு எனக்கு நானும் அவரும் ஒன்னா சந்திக்கிற ஒரு தருணத்தை போட்டோ எடுத்து போடுறேன்னு வச்சுக்கோமே. எல்லாருக்கும் என்ன சொல்ல நான் விரும்புறேன், எதை நான் காட்ட விரும்புறேன்? எனக்கு முதலமைச்சர் நல்லா தெரியும், அவரோட நின்று போட்டோ எடுத்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். இதை நான் பெருமையா நினைச்சேன். இதுதான் உலகமும் நினைக்கிறது. ஆனா எனக்கும் முதலமைச்சருக்கும் அவர் தனிப்பட்ட உறவு இருக்குது. என்கிட்ட சிலது அவர் கேட்கிறாரு, நான் அவருக்காக ஜெபிக்கிறேன்னா இதை நான் வெளியே சொல்லணும். இதுல எது மேன்மை? பேசுங்க. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். எல்லாம் புரியுதுல, நான் குழப்பறேன். இல்ல புரியுதுல, எது மேன்மைங்க இதுல? எனக்கும் அவருக்கும் இருக்கிற தனிப்பட்ட ஐக்கியம், உறவு. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்காக நான் இதை பண்றேன், அதை பண்றேன், இந்த அதெல்லாம் விட்டுருங்க. கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் எப்படி இருக்குது? அதை பலன் அடைய முடியுதா? கர்த்தர் உங்களோட பேசுறாரா? கர்த்தர் உங்களை வழி நடத்துறாரா? பாருங்க, எங்க இருக்கீங்க? அபிஷேகப்பட்டவர்களா? அடுத்து அபிஷேகத்துல இருந்து அபிஷேகப்பட்டவங்களா இருக்கிறவங்கள சீசனா மாற்ற. சீசன்னா யார் என்ன சொன்னாலும், எவ்வளவு வித்தியாசமான காரியங்கள் அவங்களுக்கு உணர்ந்தாலும், என் தலைவன் சொன்னதை, என் குரு சொன்னதை, என் எஜமான் சொன்னதை அப்படியே இல்லைங்க. அவ்வளவுதாங்க. எனக்கு லாபமோ நஷ்டமோ, சீசன் என்ன தெரியுமா? லாபமானாலும் நஷ்டமானாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின்னாடி போவார். இது ஏன்னா அது அவருக்கு பிடிக்கும். ஏன் போய் செய்யற? சீசனுக்கு சம்பளம் உண்டா? சீசனுக்கு சம்பளம் உண்டா? சோறு உண்டு. 3 வேளை சோறு, தங்குற இடம் உண்டு. எத்தனை பேர் ஆசிரமங்களை கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்களுக்கு அப்படின்னா தான் புரியும் நினைக்கிறேன். ஆசிரமங்கள் கேள்விப்பட்டு நியூஸ்லாம் அடிக்கடி பார்க்கறோம்ல. ஆசிரமங்கள் என்ன சம்பளமா கொடுக்குறாங்க? நல்லா இருக்கணும். இல்ல, என்ன உண்டு? தங்குற இடம் உண்டு, சாப்பாடு உண்டு. என்ன பண்ணணும்? தியானத்திலேயே இருக்கணும். எதையாவது ஒண்ணு நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்ம சீசர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு தியானம் வேற எதுவும் கிடையாது, இயேசு மாத்திரம். அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன செய்றார்? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, என் பிதாவின் சித்தத்தை செய்வது எனக்கு போதும் இருக்கிறது. அப்ப சீசன்றவன் எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்துருவான்னா, என்னதான் அவருக்கு பிடிக்குமோ அதை தான் செய்வேன்னு சொல்லி நிக்கிறவன் சீசன்ல இருந்து சிநேகிதனா மாற்றுறாரு பாருங்க. அதுதான் இருக்கிறதுலே உன்னதமான நிலையாக நான் அனுபவிக்கிறேன், காண்கிறேன். ஏன் அப்படின்னா, பிதாவுடைய ரகசியம் யாருக்கும் சொல்லப்படாது, குமாரனுக்கு தான் அதை வெளிப்படுத்தினார்.
அந்த குமாரன் அந்த ரகசியத்தை சிநேகிதருக்கு மாத்திரம் வெளிப்படுத்துவார். அந்த சிநேகிதர்கள்லாம் நீங்களும் நானும் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நாங்க மாத்திரம் இல்ல, வசனத்தை போதிக்கிறவங்க மாத்திரம் இல்ல, இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே யாரா மாறணும்? அவருடைய சிநேகிதரா மாறணும். பக்கத்துல பாசுறாங்க, நீங்க அவர் ஃப்ரெண்டா மாறணும். ஃப்ரெண்டுனா என்ன தெரியுமா? ஃப்ரெண்டுனா என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளக்கம் வச்சிருப்பீங்க. நான் ஃப்ரெண்டுனா யாருன்னு சொல்றேன். ஃப்ரெண்டுனா என்ன தெரியுமா? விழுந்தாலும் எழுந்தாலும் தோல் கொடுத்து நிக்கிறவன் தான் ஃப்ரெண்ட். உண்மையிலே விழுந்ததுக்காக அவனை விட்டு போக கூடாது, விழுந்ததுக்காக அவனை குற்றம் சாட்ட கூடாது, விழுந்ததுக்காக அவனை கட்டாயப்படுத்த கூடாது. இதெல்லாம் செய்யற ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரம். நான் விழுந்தாலும் என்ன பண்றது இல்ல, என்ன உடனே ஓகே நீ மேல பண்ணக்கூடாது, அமௌனியத்தை செய்யக்கூடாது, தூக்கி போடலங்க. ஒரு நாளும் மன்னிப்பு கேட்ட உடனே என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டாரு. ஏற்றுக்கொண்டப்ப எப்படி தெரியுமா ஏற்றுக்கொண்டாரு? என் மேல என்ன அன்பு முதல்ல வச்சிருந்தாரோ அதே 100% அன்பை இப்பவும் வச்சிருந்து என் மேல நேசித்து நடத்துறாரு. ஆமென். இந்த அன்பு விலையேற பெற்றது. அந்த அன்பு சிநேகிதனாக நம்மிடத்துல காட்டப்படுது. பெற்றோர் பிள்ளைகளிடத்துல சொன்னதுல கூட நண்பர்களிடத்துல சொல்லுவாங்க, இயேசு உங்களுக்கு நண்பனா மாறும். பக்கத்துல பார்த்து இயேசு உங்களுக்கு நண்பனா மாறும். ஆனர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நல்ல முடிச்சதுக்கலாமா? அடுத்த முறை வரும்பொழுது நித்தியத்துக்குரிய நிலையில நம்ம எங்க இருக்கிறோம்னு பார்க்கலாம். அப்போ நான் என்ன கொடுப்பேன்னா, யாருக்கு நியாய தீர்ப்பு, யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு, நம்ம எல்லாம் எங்க இருப்போம், இப்ப எங்க இருக்கிறோம், இப்ப எங்க இருக்கிறோம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும், எங்க செத்த பிறகு இப்ப எங்க போவாங்க, இது எல்லாத்தையும் எப்ப பார்ப்போம்? ஏன்னா போற இடம் கண்டிப்பா தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரியுமா தெரியக்கூடாதா? ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். அடுத்த வாரம் தான் சொல்லணும், அது எப்பவுமே சொல்லிடுறேன். அடுத்த முறை தான் சொல்லணும். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போனாங்க. அதுதான் நம்ம சிம்பாலிக்கா வச்சிருக்கோம் புதிய ஏற்பாடுல நித்தியத்துக்கு. தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த தேசத்தை போய் பார்த்தாங்களா இல்லையா? தேசத்துல எல்லாரும் போகணும் இல்ல, போய் பார்க்கிறவங்கள பார்த்தாங்க. அதுக்கு வேறு பார்த்தார்கள் அப்படின்னு. அடுத்த முறை வரும் பொழுது கண்டிப்பா பரலோகத்தை வேறு பார்க்க போறோம். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அந்த கிருபையை தருவாங்க. ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இயேசுவின் நாமத்தினால அன்பு சபையோட வந்து வார்த்தை பகிர்ந்து கொள்ள உதவி செய்தீங்க. நீர் எங்களிடத்துல விரும்புகிற காரியங்களை தெளிவுமாய் திட்டமாய் சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி ஆண்டவரே தெளிவாய் நிற்க, ஆண்டவரே கவனம் உள்ளவர்களாய் நிற்க, கர்த்தரை கனப்படுத்தி நிற்க எங்களுடைய சபையும் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. தேவனுடைய தாசனை ஆசீர்வதிங்க. இந்த பகுதிகளில் இருக்கிற அநேக ஜனங்கள் ஜீவ ஒளியை இங்கிருந்து கண்டடைகிறார். கலங்கரை விளக்கமாக இந்த சபையை மாற்றுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படி மாற்றுங்க. அநேகர் ரட்சிப்படைக்கும், தேவராஜ்யத்துக்கு சொந்தமாகட்டும். ஒருவரும் கெட்டு போக வேண்டாம். இந்த பகுதி, இந்த கலைஞர் நகர்ல ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தர் அப்படியே நடத்துங்க. ஆளுகை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம். நல்ல பாடல் பாடும்போது